கொண்டே இருக்கிறோம். இது எப்படி அன்றைக்கு முகமது நபியுடைய அனுபவத்தை சொல்ல முடியும்? அது மட்டும் தான் கேள்வி. அது பிக் பேங் தியரியோ அதனுடைய தத்துவங்களோ கேள்வி இல்லை, அதுக்குள்ளே போக தேவையில்லை. கேள்வி என்னன்னு கேட்டால், அன்றைக்கு இருந்த அறிவை கொண்டு இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் விரிவடை செய்து கொண்டே இருக்கிறோம். கடவுள் பேசுகிற மாதிரி இது வருது. இப்போ நம்ம கேள்வி என்னன்னு கேட்டால், இதை அன்றைக்கு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு பதில் சொல்லாமல் வெற்றிவேந்தன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த பிக் பேங் தியரிக்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் வேறு விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கிறார். அதல்ல கேள்வி. இன்றைக்கு தலைப்பில் அது கேள்வி இல்லை. நாங்கள் தலைப்பை தாண்டி போகவே மாட்டோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டால், இதை எப்படி முகம்மதுக்கு எப்படி அன்றைக்கு சொல்ல இயலும்? அது மட்டும்தான் கேள்வி. முகம்மதுக்கு சொல்ல இயலும்னா அது எப்படி நீங்கள் தலைப்பில் எழுதிக்கிறீங்க? அவருடைய அனுபவ அறிவில் அறிந்ததை அவர் எழுதி வைத்து கொண்டாருங்கிறீங்க. இதை அறிவதற்கு உரிய அனுபவ அறிவு என்ன? இது கேள்வி. இதுக்கு அவங்க சரியாக ஆன்சர் பண்ணலை. அடுத்து என்னன்னு கேட்டால், ஐயா அவங்க கூட சொல்லுமே என்னஞ்சாங்கன்னா, இதுக்கு ஆன்சர் இது மாதிரி ராமாயணத்தில் சொல்கிறாங்க, இப்போ பகவத்கீதைலாம் சொல்லித்தான் இருக்கிறாங்க அப்படின்ற பொதுவாக சொல்கிறாங்க. அப்போ ராமாயணத்திலையும் பகவத்கீதையிலையும் சொன்னதை அந்த ஐயாவும் சொன்னாங்க. ரெண்டு ஐயாவும் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு இருக்குத்தனமாக எழுதியிருக்கிறான், இது தெளிவாக இருக்குன்னு அவர் சொல்லிட்டார். தேனி விஷயம் தெளிவான வார்த்தைகளால் இருக்கிறது. அதாவது புஷ்பக விமானம் என்கிறதை வைத்துக்கொண்டு விமானத்தை நிரூபிக்க இயலுமா? அது ஒருத்தருக்கு அற்புதமாக நிகழ்ந்த சம்பவமாக சொல்லப்படுகிறது. இது தேனின்னு நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற தேனியில் இப்படி இருக்குதுன்னு சொல்லுது. நீங்கள் போய் அந்த தேனியை பார்க்குறீங்க. இந்த மாதிரி பகவத்கீதையில் ராமாயணத்தில் இருக்குதா? அவன் சில சம்மந்தம் இல்லை, துண்ணூறு போடுறது கூட ஒரு தத்துவம் சொல்லுவான், நீரெல்லாம் உறிஞ்சிருமா. அதெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய தத்துவம் பொருந்தாதுன்னு நீங்களே பதில் சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி இதுக்குன்னு சொல்லுங்க பதில். அவர்கள் சொல்லும்போது ராமாயணத்தில் அறிவியல் இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு எப்படி நீங்கள் ஒரு ஆன்சர் அங்கே சொல்லி பொய்ன்னு சொல்வீர்களோ, பகவத்கீதையில் இந்த விஞ்ஞானம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் பொய்ன்னு எப்படி மேடை போட்டு நீங்கள் பேசுனா கேட்டிருக்கிறோம், அந்த மாதிரி சொல்வீர்களோ, இது பொய், இது என்ன பெரிய விஷயம்னு சொல்லணும்ல. அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலா. அவன் தப்பா சொல்றதை கொண்டாந்து சரியா சொல்றதோட மேட்ச் பண்றது என்ன நியாயம்? அப்ப சரியான ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னால் தப்பான கவனம் அப்படி சொல்றானேண்டா, அது எப்படி நியாயமாகும்? அதனால இது நீங்க இது ஆன்சர் கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயத்தை குறிப்பாக நம்ம சிற்பிராஜன் அவர்களுக்காக நான் சொல்கிறேன். இது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். சிற்பிராஜன் அவர் கவனிக்கணும். அதாவது நீங்கள் எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்க இதையே ஒரு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறார். அவர் காரணம் என்னன்னு சொன்னால், அவருக்கு இந்த சமூகத்தோடு அவர்களுக்கு நெருக்கம் இல்லாத காரணத்தினால இங்கே நடந்து கொண்டிருக்கிற புரட்சிகள் அவர்களுக்கு தெரியாது, இங்கே நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் அங்கே தெரியாது. அதனால இந்த கேள்விகளை கேட்குறாங்க. நீங்கள் சொல்வது எல்லாமே எங்கள் சமுதாயத்தில் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி புறையோடி போய் இந்த மார்க்கத்தை கடைப்பிடிக்காம இந்துக்களுக்கு நிகரான மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடந்து, வரதட்சணையில் மூழ்கி கிடந்து, மனிதநேயத்துக்கு அப்பாற்பட்டெல்லாம் இருந்தது எங்களுக்கு தெரியும். அவர்கள் இஸ்லாத்தை கடைப்பிடிக்காதனால் அப்படி இருந்தார்கள். அதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் படி நடக்காதனால் அப்படி இருந்தார்கள். நபிகள் நாயகம் சொன்னபடி நடக்காதால் அப்படி இருந்தார்கள். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. எப்படி இருக்கு மனிதநேயம்? இன்னைக்கு இரத்த தானம் கொடுக்குற விஷயத்தை எடுத்துக்கொண்டால், பகுத்தறிவாளர்கள் இத்தனை வருஷம் நீங்கள் எத்தனை இரத்த தானம் கொடுத்துருக்கிறீர்களோ அதை விட ஒரு வருஷத்தில் அதிகமாக கொடுத்து நாங்கள் சாதனை விருது வாங்கியிருக்கிறோம். அப்போ 3 ஆண்டுகளாக மனித நேயத்தோடு எல்லா மதத்தவர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் எங்கள் இயக்கத்தின் சார்பாக இரத்த தானத்திலே தமிழகத்திலேயே முதல் இடத்தை பிடித்து, முதலிடம் அதிகமான எண்ணிக்கையில் பிடித்து கவர்னர்கிட்ட விருது வாங்கக்கூடிய ஒரு இயக்கம் வரக்கூடிய 4வது ஆண்டும் நாங்கள் தான் வாங்க போகிறோம். இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்? அப்போ இங்கே சமுதாயத்தில் ஒரு பெரிய புரட்சி மாற்றம் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கூட சுயமரியாதை சிக்கன திருமணம்னு பேசுவீங்க. நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் கூட மண்டபங்களில் நடத்துகிற திருமணத்துக்கு போக மாட்டான். எதுக்கு ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுற? கல்யாணத்தில் பங்கெடுக்க மாட்டான். வரதட்சணை வாங்குற திருமணத்துக்கு போனால் எங்கள் அமைப்பில் உறுப்பினராக இருக்க முடியாது. அப்போ வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு அதை ஒழிச்சு கட்டியிருக்கிறோம். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை ஒழிச்சு கொட்டியிருக்கிறோம். நீங்கள் மக்கள் நடைமுறையை வச்சு கேட்குறீங்க. உங்களை விட அதிகமாக நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட சொல்லி மாற்றி கொண்டிருக்கிறோம். அதை சொல்ல வேண்டிய இடம் இது கிடையாது. எங்கள் அமைப்பின் மூலமாக வரதட்சணையை ஒழித்திருக்கிறோம். நீங்கள் பீடி சிகரெட் குடிக்கிறவன் எங்கள் சமுதாயத்தில் கிடையாது, மாற்றி அமைச்சிருக்கிறோம் எங்கள் அமைப்பில். அப்போ அந்த மாதிரி எல்லாம் தீய செயல்களில் மதுபானம் அருந்தக்கூடியவன் கிடையாது. ஜக்காத்து கரெக்டாக கணக்கு பண்ணி கொடுக்கக்கூடியவனை உண்டாக்கி இருக்கிறோம். அப்போ மனிதாபிமான விஷயங்களை சுனாமி ஏற்பட்டது 2 கோடி ரூபாய் திரட்டி கொடுத்துருக்குறோம். பகுத்தறிவு பேசக்கூடியவங்க எவ்வளோ ஒட்டுமொத்தமாக கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு சொல்ல இயலுமா? அந்த களத்தில் போய் நின்றது யாரு? இலவச ஆம்புலன்ஸ் சேவைகள் அதிகமாக செய்யக்கூடிய சமுதாயம் எது? நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அப்ப மனிதநேயத்துக்கு உரிய மனிதநேயம்னு சில கூமுட்டைகள் சொல்ற தப்பான சித்தாந்தங்களை மறுக்கிறதுக்கு மட்டும் பேசுறீங்களே தவிர மனிதநேயம் இல்லாத சில பேர் இருப்பான அவனை போய் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் நாங்க அதை மாற்றி அமைச்சிட்டு இருக்கோம். திருப்பி திருப்பி கேட்குறீங்க. எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்க? லட்சக்கணக்கான பேர் கடைப்பிடிக்கிறோம். இஸ்லாத்தை கடைப்பிடிக்காம இருந்ததனால் தான் நீங்க சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்கிறீங்க, ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கிறீங்க, பாத்தியா ஓதுறாங்கிறீங்க. பாத்தியாவையெல்லாம் தூர எரிஞ்சிட்டு வந்த ஒரு கூட்டம் இது. பாத்தியா நாங்கள் ஓத மாட்டோம், 3வது 7வது சடங்கு செய்ய மாட்டோம். அது மாதிரி புரோகிதர்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு புரோகிதர் வரமாட்டாரு. சுயமரியாதை திருமணத்திலேயாவது அந்த கட்சி தலைவர்கள் புரோகிதர்களா வேடம் போட்டு வருவார்கள். எங்களுக்கு அதுவும் கூட சம்பந்தப்பட்ட 2 குடும்பம் திருமணம் செய்யும், சம்பந்தப்பட்ட 2 குடும்பமே திருமணம் செய்ய ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். உங்களுக்காவது என்ன தேவைப்படுது? இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரமுகர் அங்கே வர வேண்டி இருக்கிறது, ரிசப்ஷன் தேவை இருக்கிறது, அது பெரிய ஃபங்க்ஷன் ஆக வேண்டி இருக்கிறது. பத்திரிக்கை அடிக்க மாட்டோம், திருமணத்துக்கு அழைப்புதல் அடிக்க மாட்டோம். அழைப்புதல் அடிக்கிற காசுக்கு ஒருத்தன் சோறு திங்கலான்னு நினைக்குவோம் நாங்க. ஏன்டா 25 ரூபாய்க்கு நாங்க எப்படிப்பட்ட இது? எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த சமூகத்தோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லாத காரணத்தினால இதெல்லாம் உங்களுக்கு தெரியறது இல்லை. எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்க? அந்த காலத்தை 20 வருஷம் பெரியார் கேட்டார்ல, அப்ப அவர் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப நடந்த மாற்றங்களே உங்க கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா? அவர் கேட்கும்போது எங்க சமுதாயம் அப்படிதான் இருந்துச்சு. எல்லா தீமையும் பண்ணுவான். அதை தீண்டாமையை ஒழிச்ச எங்க மார்க்கத்தில் பிற சமுதாய மக்கள் தெருவில் போகக்கூடாதுன்னு எங்காலும் தடுத்திருக்கிறான். அத்தனை கிராமங்களில் உடைச்சு தகர்த்திருக்கணும். அதெல்லாம் ஏண்டா நீ வந்து அவனுடைய வேலை நீ ஏண்டா செய்யற? அப்ப நேற்று கூட சொல்லி காட்டின பேருக்கு முன்னாடி அம்பலம் ராவுத்தர் மறைக்காரு போடுறான், ஒல்லி அதான் போடாதுங்கிறோம். அப்ப இதையே ஒரு இதாக நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் எந்த காலத்தில் நீங்க 20 வருஷம் முந்தி இருந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால நிறைய நான் கடைப்பிடிக்கிறோம், அப்படியே கடைப்பிடிக்கிறோம். இன்னைக்கு கரெக்டா 8:45 வரணும், 8:45 வந்து உட்காருவதற்கு கூட காரணம் என்ன? அந்த சிஸ்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை வந்து உங்களுடைய கவனத்திற்கு நான் பதிலாக சொல்லி என்ன திருப்பி திருப்பி அதை கேட்குறீங்க. அதனால கேள்வி என்ன நல்லா கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க தேனியை பற்றி தலைப்பில் உள்ள விஷயம் என்னன்னு, தலைப்பில் இல்லாத விஷயம் நான் சொன்னதுக்காக சொல்றேன். நான் கேட்குறேன் என்ன தெரியுமா, இதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? முகம்மது கூட அறிவை கொண்டு சொல்ல இயலுமா? அதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்க. அது முகமதுடைய அறிவை கொண்டு இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கும்னு முகமதுக்கு சொல்ல இயலும். அன்றைக்கு இந்த அறிவை கொண்டு யாராவது சொல்லி இருக்கிறார்களா? அது டெக்ஸ்டோட ஆதாரத்தோட கொண்டாந்து காட்டி என்ன செய்யுங்க, அப்படி சொல்லுங்க. நிரூபிக்கப்பட்டுச்சு. நீங்களே சொல்றீங்க இப்பதான் பெரியார் காலத்தோட பிக் பேங் தியரி கிடையாது, அதுக்கு பிந்தி வந்ததுன்னா நீங்களே மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கும்னா அதுக்கு இன்னொருத்தர் அவர் கேட்கிறாரு, எல்லா விஞ்ஞானத்தையும் சொல்ல வேண்டியதானே? இது பதில் சொல்லப்பட்டதை கேள்வியா கேட்கிறாரு. அட்வான்ஸா முன்னுரையே அவர் சொல்லிவிட்டாரு. குரான் விஞ்ஞான நூலை கிடையாது. விஞ்ஞானத்தை சொல்ற நூலா இருந்தா விஞ்ஞானத்தை கூட சொல்லி இருக்கும். அது அறிவுரையை சொல்லும் பொழுது உதாரணங்களாக, அடே என்னை வணங்கடா, நான் தானடா வானத்தையெல்லாம் படைச்சேன் என்று சொல்ற இடத்துல பயன்படுத்துற சொற்கள் அங்கங்க விஞ்ஞானம் மறைஞ்சிருக்குன்னு சொன்னமே தவிர விஞ்ஞானத்தையே சொல்ற நூலா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி அந்த விஞ்ஞானத்தையும் சொல்லல இந்த விஞ்ஞானத்தையும் சொல்லலன்னு கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி அர்த்தம் இல்ல கேட்டாங்க, அங்கொன்றும் இங்கொன்றும். அங்கொன்றும் இங்கொன்றுலாம் கிடையாது. 1 2 இருந்தா நீங்க சொல்றது வரலாம், அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லாமல் கணக்கில் அடங்காமல் அந்த மாதிரியான அறிவியல் விஷயங்களா சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் அது எப்படி? இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணுங்கிறதா நாங்க கேட்கிறோம். அதான் விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, கடவுள் மாறி மாறி பேசினாரு, விபச்சாரத்துக்கு 3 தண்டனை. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இதுல உள்ள மனிதனை என்னன்னு கேட்குறீங்க. அதான கேள்வி. இதுல மனிதநேயம் இருக்கிறது. மனிதநேயம் என்ன அர்த்தம்? அவனுடைய சுபாவம், அவனுடைய பலவீனம், அவனுடைய தன்மை, அவனுடைய புரிந்து கொள்ளும் திறன், அதுக்கு ஏற்றவாறு அவ்வப்போது தேவையானதை கொடுக்கறதுக்கு பேர் தான் மனிதாபிமானம். அவன் தாங்கவே மாட்டாத ஒன்றை எடுத்தெடுப்புல சொன்னால் மனிதாபிமானமா? அது கிடையாது. அப்ப முதல்ல விபச்சாரத்துக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? அந்த விபச்சாரமே வாழ்க்கையாக கொண்டிருந்த மக்கள் மத்தியில் உடனே மரண தண்டனை கொடுக்கல. ஏன்? அது இல்லாம அவனுக்கு இருக்க முடியாதுன்னு அப்படி வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறான். அடைச்சி வை கொஞ்ச நாள், அவனை வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வை, துவக்கத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வர்றோம். அப்போ இறைவனுக்கு தெரியும் பின்னாடி எல்லாம் கொண்டு வரணும். தெரியாத காரணத்தினால இல்லை. மனிதனை படிப்படியாக வென்றெடுப்பது என்பது இன்றைக்கு மனோதத்துவத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு சைக்காலஜி. அரசாங்கத்தில் கூட இப்படி தான் வென்றெடுப்பான். ஒரு பால் விலையை ஏற்றுறதா இருந்தால் என்ன செய்வான்? 4 ரூபாய் ஏற்றிட்டு இப்போ 2 ரூபாய் குறைப்பான். ஏதாவது 2 ரூபாய் ஏற்றுற ஒன்று நோக்கமாக இருக்கேன். 2 ரூபாய் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டால் 4 ரூபாய் முதல் ஏற்றி விடுவான், 4 பேர் கத்த விடுவான். மக்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கா குறைக்கிறோமா, கடைசியில் ஏற்றிருப்பான் 2 ரூபாயை, குறைச்சிருக்க மாட்டான். அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்? இது மாதிரி இறைவன் ஃப்ராட் பண்ணுறான்னு சொல்லக்கூடாது. அதுக்கு சொல்லணும்னா கூட்டி குறைக்கிறதுக்கு சொல்லலை. நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், மனிதனுடைய சைக்காலஜின்னு ஒன்று இருக்க, அதை கவனத்தில் கொண்டு சட்டங்கள் வகுப்பது மனிதநேயத்துக்கு எதிரானதா, மனிதநேயத்துக்கு உகந்ததா? கரடு முரடாக அவன் சக்திக்கு மீறினது சொல்ற சரியா? அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறோம். 2 கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலை. என்ன கேள்வி?
இதை அனுபவ அறிவை கொண்டு எப்படி முகமது சொன்னார்? எதை தேனியை பற்றி எப்படி சொன்னார்? விரிவடைகிற பிரபஞ்சம் அடைந்து கொண்டே இருக்குன்னு அவருக்கு எப்படி சொல்ல இயலும்? அவருக்கு எப்படி நீங்க அது வேற தத்துக்கு நீங்க போகக்கூடாது. அடுத்தவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. திருமறை இறைவனுடைய வேதமே, இது முகமதுனுடைய அனுபவத்தில் எழுதியது அல்ல என்பதற்கு ஆதாரமாக மற்றொரு சான்றை நாம் எடுத்து வைக்கிறோம். இந்த திருமறையிலே ஒரு வசனம் வந்திருக்கிறது. யா மஹ்ஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததாதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்ல் ஃபன்ஃபுது லா தன்ஃபுது இல்லா பிசுல்தான். மனித ஜின் கூட்டமே, வானங்கள் மற்றும் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள். ஆற்றல் மூலம் தவிர நீங்கள் இதை கடந்து செல்ல மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, 55வது சூறாவில் 33வது வசனம், 55வது சூறாவில் 33வது வசனத்தில் இந்த இடம் அத்தியாயம் 53வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 55வது அத்தியாயம் 33வது வசனம். இதுல நீங்க ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் அங்க சொல்றான். நீங்கள் வானத்தை கடந்து செல்ல, வானத்தின் எல்லை, பூமியின் எல்லையை கடந்து செல்ல முடியும், வானத்தின் எல்லையையும் கடந்து செல்ல முடியும். பூமியின் எல்லையையும் கடந்து செல்ல முடியும், வானத்தின் எல்லையையும் நீ கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு தகவலை சொல்றான். இது 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவர்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஆனா அங்க அல்லாஹ் சொல்றான் கடந்து செல்ல முடியும் சொல்லிட்டு. இன்னைக்கு அறிவியல் உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஸ்பேஸ் ஃபிளைட் எல்லாம் போயிட்டு இருக்குது. இது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிற உண்மை. இது கடந்து செல்வதற்கு அல்லாஹ் இன்னொரு கண்டிஷன் வைக்கிறான். அதுக்கு உங்களுக்கு ஒரு வகையான ஆற்றல் தேவை, ஒரு கூடுதலான ஒரு சக்தி தேவை அப்படிங்கிறான். அது என்ன சக்திங்கிறதையும் இன்னைக்கு சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த சக்திக்கு ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச சக்தி ஒன்று தேவை. குறைந்தபட்ச சக்தி என்ன தேவைங்கிறத இங்க விஞ்ஞானத்துல எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றான். எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொன்னா, இந்த இதை டெக்னிக்கலா சொல்றதை விட உங்களுக்கு இலகுவா தமிழ்ல புரியுற மாதிரி சொல்றேன். பூமி புடித்து இழுத்துக்கிட்டு இருக்குது, புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது. இதை நீங்க மீறி செல்வதாக இருந்தால் புவியீர்ப்பு சக்தியை விட மிஞ்சின வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். இதுதான் புவியீர்ப்பு எஸ்கேப் வெலாசிட்டிங்கிறாங்க. இதை நியூட்டன் ஒரு படம் போட்டு காட்டியிருக்கார். நியூட்டன் சொல்லி சொல்லுவோம்ல, அவர் ஒரு படம் போட்டு காட்டியிருக்கார். இந்த ABCDன்னு 4 பொருளை சொல்றார். ஏக்கு ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சென்றால் அது என்ன செய்யும்? பூமியில் ஒரு கல், உதாரணமாக ஒரு கல் நீங்க தூக்கி வீசினீங்கன்னா, அந்த ஏங்கிற பொருள் கல்லுடைய வேகத்தில் தூக்கி வீசினா அது மேல போயிட்டு திரும்ப கீழே விழுந்துரும். இன்னொரு பொருள் B, அதை விட இன்னும் கொஞ்சம் வேகமா வீசினா இன்னும் கொஞ்சம் வேகமா போயிட்டு திரும்ப கீழே விழுந்துரும். அதை விட கொஞ்சம் இன்னும் அதிகமாக வீசினால், ஆனா எஸ்கேப் வெலாசிட்டிக்கு குறைவாக நீங்கள் வீசினால், எஸ்கேப் வெலாசிட்டி பூமியில் இருந்து நீங்கள் தப்பித்து போவதாக இருந்தால் 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட், ஒரு நொடிக்கு 11.2 கிலோமீட்டர் வேகத்தை விட அதிகமாக செல்ல வேண்டும். அப்படி சென்றால் தான் பூமியை விட்டு நீங்க கடந்து செல்ல முடியும். இந்த 11.2க்கு கீழே உதாரணமா 11 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்க போனீங்கன்னா அது பூமியை சுத்தி தான் வர முடியும். பூமிக்குள்ள சுத்திக்கிட்டு தான் இருக்க முடியுமே தவிர பூமியை விட்டு நீங்க வெளியே போக முடியாது. சரியா? பூமிக்கு இல்ல, பிளைட் இல்ல, சேட்டலைட்ஸ். அந்த உடைய படம் போட்டிருக்காரு நியூட்டன். அது என்ன சொல்றாரு? இந்த எஸ்கேப் வெலாசிட்டி விட கொஞ்சம் குறைவாக இருந்தால் நீங்க பூமியை சுத்தி வட்ட கோணத்தில் நீங்க சுத்தி வந்துகிட்டு இருப்பீங்க. பூமியை விட்டு வெளியே போக முடியாது. பூமியை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த டின்னு ஒரு படம் போட்டிருக்காரு. அந்த படம் டீண்டா பூமியை விட்டு வெளியே போகுது பாருங்க. அந்த வெளியே கடைசியா ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காரு பாருங்க. அப்படி நீங்க பூமியை விட்டு வெளியே போவதாக இருந்தால் அதற்கு தேவையான ஆற்றல் எஸ்கேப் வெலாசிட்டி எனக்கூடிய பூமியுடைய எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. இது இன்னைக்கு இந்த சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறான். நியூ ஹொரைசான் சொல்லிட்டு ஒரு சேட்டலைட்டை ஷட்டில அனுப்பியிருக்கான் அமெரிக்கா. அது இன்னும் போய்கிட்டே இருக்குது. புளூட்டோ இருக்குல்ல, புளூட்டோ ஒரு கோளாக தானே வைத்திருந்தாங்க. அதை ஆய்வு செய்வதற்காக அனுப்பியிருந்தாங்க. இன்னும் போய்கிட்டே இருக்குது. அவங்க 2015ஆம் ஆண்டுல பிப்ரவரி மாசம் அது புளூட்டோவை நெருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணித்து வைத்திருக்கிறாங்க. அதை நெருங்குவதற்கு என்ன ஸ்பீடு தேவைன்னு சொன்னா, அந்த 11.2 கிலோமீட்டர் வேகத்தில் போனா பூமியை விட்டு தான் வெளியே போக முடியுமே தவிர இந்த சோலார் சிஸ்டத்துடைய எட்ஜுக்கு போக முடியாது. சோலார் சிஸ்டத்துடைய எட்ஜுக்கு நீங்க போவதாக இருந்தால் அதுக்கு மில்கி வே உடைய கேலக்சியுடைய வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி அடிப்படையாக வச்சு தான் நீங்க போக முடியும். சோலார் சிஸ்டத்துடைய மில்கி வே உடைய எஸ்கேப் வெலாசிட்டி 1000 கிலோமீட்டர் பர் செகண்ட்.
இந்த வேகத்தில் நீங்கள் சென்றால்தான் சோலார் சிஸ்டத்தை விட்டு நீங்க வெளியேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது அன்னைக்கு அறிவியல், இன்னைக்கு அறிவியல் இந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்த இந்த செய்திகளை எல்லாம் அன்னைக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி இருக்கிறான். இது ஒரு அறிவியல். இது அடுத்ததாக நீங்கள் போக முடியும் சொல்லிட்டான். அடுத்தது இன்னொன்னு சொல்றான், இது அதை விட அற்புதமாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை போவீர்களே ஆனால் என்ன நிலை ஏற்படும், அது அல்லாஹ் அங்க சொல்றான். இன்னக்கல்லன் தஹரிக்கல் அருள் ஒலன் அதுக்கு போயிட்டோமோ அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க நேர்வழி பெறாதவனை பற்றி அல்லாஹ் சொல்றான். வானத்தில் ஏறி செல்லக்கூடியவனுடைய இதயம் இல்ல, அந்த இது எடுங்க. வானத்தில் ஏறி செல்லக்கூடிய ஒருவனுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடினால் அவனது உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்கிறான். அவனை வழிதவற செய்ய நாடினால் அவனது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனை போல் கடும் இறுக்கமாக்கி விடுகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். வானத்தில் ஏறி செல்பவனுடைய இதயம் கடும் இறுக்கமாகி விடும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். 1400 வருஷத்துக்கு முன்னால வானத்தில் ஏறி செல்லக்கூடிய நிலை எனக்கு இல்ல. ஆனால் ஏறி சென்றால் உள்ளுக்குள்ள உள்ள உறுப்பு, வெளியில உள்ள உறுப்பு இல்ல. வெளியில உள்ள உறுப்பை பார்த்து நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். உள்ளுக்குள்ள உள்ள உறுப்பை அல்லாஹ் சொல்றான் இறுகி விடும்ங்கிறான். இன்னைக்கு விஞ்ஞானத்துல சொல்றான். அது கொஞ்சம் ஸ்லைட போடுங்க, அங்க பாருங்க. இந்த ஸ்லைட்ல அந்த வாசகத்தை அதுல இந்த என்ன சொல்றான்டா, அது வசனம் நம்பர் சொல்லுங்க. 6வது அத்தியாயம் 125வது வசனம். 6வது அத்தியாயம் 125வது வசனம். இந்த வசனத்துல வானத்தில் ஏறி செல்பவனுடைய இதயம் சுருங்கிவிடும், இறுகிவிடும்ங்கிறான். சுருங்குறத பத்தி சொல்லல. சுருங்குவது என்பது வேறு. மலை மேல ஏறினா மூச்சு திணறல் ஏற்படும், அதனால இதயம் சுருங்கும் மட்டும் சொல்றோம். அது சாதாரணமா லாஜிக்ல புரிஞ்சுக்கலாங்களாம். ஆனா அங்க அல்லாஹ் சொல்றான் இதயம் இறுகி விடும்ங்கிறான். இங்க அதே வார்த்தையை விஞ்ஞானிகள் இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 2002ஆம் ஆண்டு கண்டுபிடித்த செய்யப்பட்ட சர்வேயில மெடிக்கல் டெஸ்டிங்கள் மூலமாக அவன் சொல்றான், the dizziness is caused by the shrinking and stiffening of heart. Stiffening, இறுகி விடும்ங்கறான். stiffening of heart என்கிற வார்த்தையை அவங்க சொல்றான். அல்லாஹ் அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னால இறுகி விடும்ங்கறான். சுருங்குறத பத்தி பேசல, இறுகி விடும்ங்கறான். இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஸ்பேஸ்க்கு போயிட்டு வரவனுக்கு மயக்க மாதிரி ஏற்படுது. இந்த மயக்க மாதிரி ஏற்படுவதற்கு என்ன காரணம்னு சொன்னா அவனுடைய இதயம் ஹார்ட் ஸ்டிஃபன் ஆகிறது, இறுகிறது. அவன் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது 1400 வருடங்களுக்கு முன்னால் முகமது என்ற ஒரு மனிதர் எவ்வாறு கண்டுபிடித்திருக்க முடியும்? இது சாத்தியமா? இவருக்கு இது தெரிந்திருக்குமே ஆனால் மனிதன் அல்லாத ஒரு சூப்பர் பவர் இவருக்கு மேலே ஒருவர் இருந்து இவருக்கு சொல்லிக் கொடுத்தால் தான் இது சொல்ல முடியும். அது அல்லாஹ் தான், இறைவன் தான். இது இறைவனுடைய வேதம் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்குது. டைம் இருக்கா? அடுத்தது இப்ப வானத்திற்கு நமக்கு அதை நீங்க தோத்துருங்க. அதாவது மொத்த 4 கேள்வி அறிவியல் பூர்வமாக கேட்டிருக்கோம். தேனியை பற்றி அன்னைக்கு முகமது எந்த அனுபவ அறிவு கொண்டு சொன்னார்? பிரபஞ்சம் விரிவடையும் எப்படி சொல்ல முடியும்? விண்ணுலகத்தை தாண்டி ஒரு தனி ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை பெற்றால் நீங்கள் கடந்து செல்ல முடியும் என்று அந்த காலத்தில் கற்பனையாக, அதாவது உங்களுக்கு செல்ல முடியும். ஏதோ புஷ்பமான ராமன் போனார் மாதிரி சொல்லலை, நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி அறிவியலாகவே சொல்லப்பட்டது. எப்படி அதே மாதிரி மேலே ஏறி செல்வனுடைய இதயம் இறுகி விடுகிறது என்று இந்த வார்த்தையை எப்படி முகமது சொன்னார்? முகமது அனுபவத்தில் சொன்னார் தானே சொல்றீங்க. இதை சொல்வதற்கு உரிய அனுபவம் எது? இது எப்படி சொல்ல இயன்றது? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. 4 விஷயம் கேட்டிருக்கிறோம் மொத்தம். நண்பர்களே, ஐயா அவர்கள் பேசினார்கள். அதாவது இந்த தலைப்பை விட்டு தள்ளி கொண்டு போகிறேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம். ஆரம்பித்து வைத்தது ஐயா அவர்கள், பிஜே. அதாவது பார்த்தீர்கள் என்றால் இரத்த தானம் செய்தீர்கள் என்று நாங்கள் செய்தோம், அதற்கு மெடல் எல்லாம் வாங்கினோம் என்று சொன்னார்கள். இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சி நாங்கள் தொங்கிக்கிட்டு இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது சரி அப்படின்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம்
ஸோ எனக்கு கண்டிப்பாக உண்டு. இங்கே நான் வந்திருக்கிறது எதுக்காக அப்படின்னா கூட இதுலேருந்து எனக்கு என்ன விஷயம் தெளிவுபடும். ஸோ எனக்கு இப்போ தான் வந்து அறிவு புரிஞ்சது, ஒரு சில வருட காலம் அதுக்கப்புறம் தான் அறிவு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையிலும் என்ன சுற்றி இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து இது வரைக்கும் 9 டைம், அதாவது 9 தடவை நான் ரத்த தானம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னை சார்ந்து இருக்கிறவங்க ரத்த தானம் பண்ணாங்களா இல்லையா, இல்லை மற்றவர்களுக்கு உதவி செய்தார்களா இல்லையா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அவங்கள வந்து இப்போ இவங்க இந்த நேரத்துக்கு இவங்க உச்சா போனாங்க இல்லை வெளியே போனாங்க அப்படின்னு நான் பார்க்கறது இல்லை. டெய்லி இது பார்க்கறதுலாம் என்னுடைய வேலை இல்லை. அவங்க செஞ்சாங்களா செய்யலையா இல்லையான்னு நான் பார்த்துட்டு இருக்கவே முடியாது. ஆனால் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், என்னால் இதை செய்ய முடியும். ஆனால் கொள்கை பரப்ப முடியாது. நான் சரியாக நடந்துக்கிறப்பா, உங்கள் கடவுள் சொல்கிறாருல, எங்களுக்கு எல்லாருக்கும் அறிவு கொடுத்துருக்காரு, இறை வேத நூல் கொடுத்துருக்காரு, இதை படித்து இதன் வழி நாங்கள் நடப்போம். நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் எதுக்கு மற்றவங்களுக்காக எடுத்து சொல்லணும் அவசியத்தை ஏற்படுது? எனக்கு அறிவு இருக்கு, நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து யாருக்கும் வந்து எடுத்து சொல்லக்கூடிய அவசியம் எனக்கு ஏற்படலை. அதனால நான் இங்கே சொல்லக்கூடிய அவசியமும் எனக்கு வரல. அதனால நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலை போடுறதல், அதாவது பர்த்டே, ஒரு நிமிஷம், மாலை போடுதல், பர்த்டே கொண்டாடுதல் அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் என்னுடைய பர்த்டேவை நான் வந்து சிறப்பாக கொண்டாடுறதில்ல. நிறைய ட்ரஸ்ட்டுங்க இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனாத ஆசிரமங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் நான் செய்யணும்னு நினைப்பேன், என்ன சுற்றி இருக்கிறவங்க செய்யணும்னு நினைப்பாங்களா, அதை நான் பார்த்துட்டு இருக்கேனா? இல்லை. ஐயா வந்து அந்த மாதிரி உள்ளவங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படின்னு அதை எப்படி கட்டாயமாக சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும்? அவர் வந்து செஞ்சிருக்காரு, அதை ஒத்துக்கலாம், அவரை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் இதை உண்மையாக செயல்படுத்துகிறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களால உறுதியாக கட்டாயமாக சொல்ல முடியுமா? காலையில் எத்தனை மணிக்கு பாத்ரூம் போனாங்க சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இது வந்து தவறுகளை அதாவது தலைப்புகளை தாண்டி தான் விட்டு தான் போனேன். ஐயா பேசுனதுனால நான் பேசுகிறேன். அடுத்த ஐயா அவருக்கு பேசுகிறேன். ஐயா ரத்த தானம் சொன்னாங்க. இப்போ போன செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு கோவையில் மட்டும் நாங்கள் 270 பேர் எங்கள் தோழர்கள் வந்து ரத்தம் கொடுத்தாங்க. கும்பகோணத்துலேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த 270 பேருமே நாத்திகர்கள். அதே அந்த கோவையில் எத்தனை ஆத்திகர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு பிடித்த ஒரு பண்டிகையிலையோ ஒரு நாளிலையோ எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் நிறையா ரத்தம் கொடுத்துருக்கீங்கன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். எங்களுடைய ஜனத்தொகை கம்மி, நாத்திகர்கள் கம்மி, அதுக்குள்ள சதவீதம் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதிகம், ஆத்திகர்கள் அதிகம், அதுக்குள்ளதை கொடுத்துருப்பீங்க. அதனால் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அப்புறம் இன்னொன்று ஐயா சொன்னாங்க, ரொம்ப வரவேற்கத்தக்கது, ஒரு திருமண பத்திரிகை கூட நாங்கள் அடிக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடணும், அதெல்லாம் ரொம்ப மதிக்க வேண்ட கருத்து. அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் முரண்படவே இல்லை. அது எனக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் சரிபாதி இருக்காங்க கும்பகோணத்தில். நான் நாத்திகன்கிறனால அவங்க என்னை வந்து மதிக்கிறாங்க, வேற ஒன்றும் செய்தி இல்லை. அப்போது இதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பத்திரிகை மட்டும் ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு அடிக்கிறாங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த ஃபர்னிச்சர் கடையிலையும் ஜவுளி கடையிலும் கொண்டு போய் முன்னாடியே பணத்தை கொடுத்துட்றாங்க. 5000 ரூபா. நாளைக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட வருவோம், அந்த 13000 புடவை 40000 சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புடவையில் அந்த கடைக்காரன் வந்து வியாபாரி என்ன பண்ணுவான் நமக்கு தான் தெரியும், அவன் வியாபாரம் தான் பண்ணுவான். 13000 புடவை 40000 ஸ்லிப் போட்டுறான். இவங்க வந்து 40000 புடவை வேணுங்கனால ஒரு 4-5 புடவை எடுத்து போடும்போது அந்த புடவை எடுக்கிறாங்க. இதுவும் இந்த இஸ்லாமிய மக்கள் தான் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. ஏன் அவங்க மாற்ற வேண்டிய கட்டத்துக்கு ஏன் அவங்க ஆளானாங்க? அவங்க இந்த வழி மாறி போகிறதுக்கு என்ன காரணம்? அப்போ அந்த இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கலையா? இந்த குரானை அவங்க படிக்கலையா? அப்போ இந்த கடவுளை அவங்க ஏற்றுக்கலையா? ஏன் நீங்கள் மாற்றுறீங்க? அதுக்கு தயவுசெய்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த மாற்றத்தை உண்டு பண்ணியிருப்பது உங்களுடைய இயக்கமா அல்லது உங்களுடைய இறைவனா? தயவுசெய்து அதை சொல்லுங்கள். இறைவன் சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம். உங்களுடைய முழு உழைப்பு, உங்களுடைய இயக்கம் அது உண்மையாக இருந்தால் அதுக்கு எங்களுடைய பாராட்டு கண்டிப்பாக உண்டு. அதுக்கு இறைவன் மேலே பழி போட்டிங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இப்போ நீங்கள் செய்கிற காரியம் நல்ல காரியம்தான். இந்த மாதிரி ஏழை பெண்கள் திருமணம், அனாவசிய செலவெல்லாம் குறைக்கணுங்கிறது வரவேற்கத்தக்க, அது வந்து பகுத்தறிவு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வந்து ஏன் எல்லா இஸ்லாமியரும் அதை ஏற்றுக்கொண்டு செய்யவில்லை? இன்னமும் நீங்கள் ஒரே ஒரு நாள் கும்பகோணம் வாங்க, திருமண சமயத்தில் அந்த கடைகளுக்கெல்லாம் போய் நிற்போம். எத்தனை பேர் வந்து பணத்தை கத்தையாக கொடுத்துட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். முதல் நாள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஒருவேளை இந்த கடையில் ஜவுளி வாங்காமல் வேறு கடையில் வேணால் அந்த கடைக்காரன் 1000 ரூபா எடுத்துகிட்டு 4000 ரூபா திருப்பி கொடுப்பான். ஃபர்னிச்சர் கடையில் ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்துருவான், 5000 ரூபா பெற்றுக்கொண்டேன்னு.
அவங்க செல்ஃபோன் நம்பர் எழுதிட்டு இதுதான் டோக்கன். அவங்க கடையில் போய் ஃபர்னிச்சர் எடுத்தால் அந்த 5000 ரூபா கழிச்சுக்குவோம், இல்லைனாக்கா 4000 ரூபா திருப்பி கொடுப்போம். இது சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அந்த மக்களையும் நீங்கள் உங்கள் இயக்கத்தில் சேர்த்து திருத்தவில்லை? அது மாதிரி செஞ்சீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்க தயார். ஆனால் மார்க்கத்துக்கு வரமாட்டோம், முழு ஆதரவு கொடுக்க தயார். எங்களுடைய நோக்கம் அதுதானே ஐயா. எல்லாருமே மனிதனாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே இல்லாமல் ஒரு இதாக வரணுங்கிறதுக்கு நீங்கள் பாடுபடுறது எனக்கு இப்போ தான் தெரியும். உண்மையிலுமே இப்போ இந்த தௌஹீத் ஜமாத் வந்து அதை செய்யுதுன்னு இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியாது. நான் உங்களை ஒரு இஸ்லாமியராக தான் பார்த்தேனே தவிர, ஏன்னா நான் பழகின இஸ்லாமியர் அப்பேற்பட்ட இஸ்லாமியர்கள் கும்பகோணத்தில். அவங்க இயக்கம் அங்கேயும் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அது மாதிரி இருக்கிறத வரவேற்கிறோம். ஏன் இது வந்து நீங்கள் மாற்ற வேண்ட கட்டம் ஏன் வந்தது? ஏன் இது உங்கள் இறைவன் முன்னாடியே செய்யலை? ஏன் அவங்க அந்த வழி தடம் புரண்டு அந்த பக்கம் ஏன் போனாங்க அப்படிங்கிறத தயவு செய்து எனக்கு விளக்குங்க. ஒரு நிமிஷம். சகோதரர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியிலேருந்தே வருவோம். முதல் கேள்விக்கு மறுப்பு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுடைய, அதாவது ஆதி காலத்து மனிதராக அவர் இல்லை, அறிவியல் வளர்ந்த மனிதராக இருந்தால் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இப்போ நவீனம், இப்போ இந்த செல்லு கண்டுபிடிச்சதுக்கு வந்து மிக சிறந்த ஒரு அறிவும் இப்போ இருக்கிற வந்து வளர்ந்துருக்க எல்லாத்தையும் அறிவை வச்சு மிக பெருசாக கண்டுபிடிச்சான்னு நீங்கள் ஒத்துக்கும் போது, அப்போதைக்கு அறிவை வச்சு ஒரு சிறிய இதாக வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியாதான்? அப்போ ஏன்னா வானவியல் சாஸ்திரத்தில் 2000 வருஷத்துக்கு முந்தையே அரபியர்கள் மிக சிறந்த அறிவை பெற்றிருந்தாங்கிறது தெரியும். கட்டட கலையில் வந்து மிக சிறந்த அறிவு பெற்றிருக்காங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ வந்து போதுமான அளவு அறிவு இருந்திருக்கு. அதை வைத்து சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். அதுக்கு வந்து இன்னும் அதுக்கு முந்தைய தையல் மிஷின் கையை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதை தையல் மிஷின் கண்டுபிடிக்க பண்ணாலும் ஒரு நூற்கறதுக்கு ஒரு விஷயம் செஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் அவங்க கடவுள் சொன்னாருன்னு சொல்லலை. இவர் வந்து கடவுளை துணைக்கு கூப்பிட்டுருக்காரு. அவருக்கு ஏற்பட்ட அந்த சிந்தனை கடவுள் பெயரால் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இதை விட சிறப்பான கண்டுபிடிப்புகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து யாரும் கடவுளை கூப்பிட்டுக்கல. அவர் கடவுளை கூப்பிட்டுருக்காரு. அதை தான் அதில் உள்ள விஷயமா ஒழிஞ்சு கடவுள் தான் அதை வந்து இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்கிற விதத்தில் எங்களுக்கு அதில் முரண்பாடு இருக்குது. அதை நாங்கள் நல்லா ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்பி அதையே சொல்ல வேண்டாம். இரண்டாவது கேள்வியாக சொல்லப்படவில்லை வந்து இந்த வானவியல் இதில் வந்து சொல்லக்கூடிய விஷயம், அதாவது ஐயா அவர்கள் சொன்ன இந்த வானவியல் இதை பற்றி, அதுக்கு முன்னாடியே வானவியல் அறிவியல் இருந்ததுங்கிறது ஒரு இதாக இருந்தாலும் அவர் வந்து நேரடியான விஷயத்தில் ஃபாலோ பண்ணி சொல்லலை. இதுக்கு முந்தி ஈஞ்சில் வேதத்திலிருந்து ஒட்டுமொத்த கருத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு சில மாற்றங்கள் செய்து, அதாவது முதல் அப்படி நம்ம உள்ளே போனோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல வந்து இரவு பகலை படைச்சிட்டு அதுக்கப்புறம் வானம் பூமியை படைச்சிருக்கோங்கிறது இவங்க மாற்றிட்டாங்க. முதல்ல வந்து வானம் பூமி இருந்துச்சு, அப்புறம் இரவு பகல், அதாவது சூரியனும் சந்திரனையும் 2ஆம் நாள் படைத்திருக்கிறார்கள். முதல் நாள் வந்து பூமியையும் மற்ற இதையும், அதாவது வெளிச்சத்தையும் இருட்டையும் படைச்சதா சொல்லும் போது முரண்பாடு வரும். அதில் அந்த முரண்பாடு வந்து இவங்க சரி செஞ்சு அதை அப்படியே எடுத்திருக்காங்க. அதை இவங்களால மறுக்க முடியுமா? பைபிள் ஈஞ்சில் வேதத்திலேருந்து எதையுமே எடுத்துக்கல அப்படின்னு அவங்களால சொல்லிட்டு இந்த அறிவியல் விளக்கத்துக்குள்ளே போகட்டும். அதுலேருந்து எடுத்து அதில் சொல்லியிருக்கிற விஷயம், உலகத்தை எப்படி படைத்தான், இந்த பூமியை எப்படி படைச்சாங்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து சொன்ன விஷயம்தான் இந்த விஷயமா ஒழிஞ்சு அப்படியே விரிச்சிருக்காங்கன்னா அது ஈஞ்சில் வேதத்தில் இருந்தது தான், இறை வேதத்தில் சொல்லலை. ஆனால் ஈஞ்சில் வேதத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, இயேசுநாதர் சாகலன்னு சொல்கிறீங்க. அப்போ அதை விட்டுறணும், ஈஞ்சில் வேதத்தை விட்டுறணும். இந்த அறிவியல் அவருக்கு இருந்துச்சு, அறிவியல் அறிவு இருந்துங்கிறத நீங்கள் விட்டுறணும். அப்படி தான் வர முடியும். அதை விட சிறப்பான அறிவியல் வந்து 2000 வருடத்துக்கு முந்தி இருந்தது. அப்படி வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு பறந்து விரிஞ்சு கொண்டிருந்த பிரபஞ்சம் விரிஞ்சிட்டு இருக்குங்கிற அளவுக்கு வானவியல் சாஸ்திரம், எத்தனை கோள்கள் இருந்தது, கோள்கள் வந்து எப்படி இருந்து கொண்டிருந்தது அளவுக்கு வானவியல் சாஸ்திரத்தில் அறிவு இருந்துச்சு அவங்களுக்கு, அரபுகளுக்கு. அதை வைத்து அவர் வந்து அந்த அறிவியலை யூஸ் பண்ணியிருக்கலாம். மூன்றாவது வந்து மனிதன் கூட்டமே அதாவது அந்த ஒரு இடம், அதாவது அவங்க நேரடியாக அந்த விளிம்புகளை கடந்த விமானத்தை அந்த கண்டுபிடிச்சதுக்கான இதை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க 3வது கேள்வியாக. அதாவது எப்படின்னா நேரடியாக அதை படிச்சிருவோம். மனித ஜின் கூட்டமே, வானங்கள் மற்றும் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள், ஆற்றல் மூலம் தார நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள். அதாவது ஆற்றல்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை வந்து நீங்கள் விமானமாக நேரடியாக படிக்கப்பட்ட வசனம். ஆற்றல்னு ஒரே ஒரு விஷயத்தை விமானமாக எடுத்துக்கல. விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தொழில்நுட்ப ரீதியாக சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் விமானத்தை சொல்லிட்டாலும் நீங்கள் நேரடியாக சொல்லிடலாம். ஆற்றல்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க.
அந்த விமானம் அப்படின்னா அதில் கடவுளோட செயல் இருக்குன்னா அதுக்கு 1400, அதாவது ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி அக்யூரஸாக சொல்லணும்னா அந்த கிளைடர் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட வருஷத்து வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விமானத்தை தான் அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் எப்படி ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் விமானத்தை சொல்லலை. அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, திரும்பியும்னா மனித ஜின் கூட்டமே வானங்கள் மற்றும் பூமிகளை கடந்து செல்லுங்கள். நான் இப்போ சொல்றேன், மனிதர்கள் ஜின் கூட்டமே நீங்கள் 1000 வருட வாழ்வதற்கு தகுதி இருந்தால் வாழுங்கள், நீங்கள் ஆற்றல் இருந்தால் வாழுங்கள். அப்படி சொன்னால் அது இறை வேதம் ஆகிடுங்களா? ஆற்றங்கள் இருந்தால் வாழுங்கள்னு சொன்னால் அந்த ஆற்றலை தேடுங்கள், நாளைக்கு வாழலாம். ஜீனில் மாற்றங்கள் செஞ்சால் முதுமை அடையக்கூடிய செல்லுகளை மாற்றினால் முதுமையை கொடுக்க ஜின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஜீன் வந்து நோய் இல்லாத ஜீனாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து அந்த ஜின்னை மாற்றக்கூடிய, அதாவது ஜின்னில் ஜீனை மாற்றக்கூடிய விதத்தில் 1000 வருடம் வாழக்கூடிய மனிதனை கண்டுபிடிக்க போகிறாங்க. இது அறிவியல். இதில் வந்து 1000 வந்து சொல்லியிருக்க மாதிரி அதில் வந்து இதில் விஷயங்கள் இருக்கிறதா நமக்கு தெரியல. 4வது விஷயமாக அந்த சுருங்குதல். எப்படி சொல்லுங்க. ஓகே இந்த ஒரு நிமிடம் ஐயா இல்லை, மறுப்பு மேலே மறுப்பு சொல்கிறானே நீங்கள் வந்து இஸ்லாத்தில். என்னுடைய மறுப்பு என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு எனக்கு நான் வந்து படித்த புத்தகங்களில் எனக்கு மறுப்பாக இருக்கிறதான்னு சொல்கிறது வந்து இது வந்து நான் இறை வேதத்தை மறுக்கிறேன் என்று தவறாக மறுத்துவிடக்கூடாது. நான் வந்து எல்லா புத்தகத்தையும் போல் இதையும் ஒரு புத்தகமாக படித்து என்னுடைய அறிவுக்கு இதில் வந்து விவாத விஷயங்கள் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை வந்து ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு மனிதனாக செஞ்சேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் சொல்லாமல் வந்திருக்க அளவுக்கு நான் ஒரு இதில் தான் வந்திருக்கேன். நான் இது இப்படி சொல்லிட்டு நாளைக்கு மிக வெகுஜன விரோதத்தை வந்து சம்பாதிச்சுப்பீங்களோன்னு ஒரு பயம் இருந்து எனக்கு இல்லைனாலும் சகோதரர்களை எனக்கு தெரியறதுனால, எனக்கு இல்லைனாலும் எங்கள் வீட்டில் அந்த இது இருக்கலாம். அதனால தான் நான் சொல்லாமல் கூட வந்தேன். அதனால நான் வந்து தொடர்ந்து மறுப்புகளே வைக்கிறதுனால இவன் என்ன இஸ்லாத்துக்கு எதிரானங்கிறதுல இல்லை. சைலண்டாக இருங்க, சைலண்டாக அமைதியாக இருங்க. அப்பப்போ சலசல பண்ணுறீங்க. ஐயா இந்த இது அந்த வசனத்தை 125 ஒருவனுக்கு நேரு வழி காட்ட அல்லாஹ் நாடினால் அவனது உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவடை செய்கிறான். அவனை வழி தவற செய்ய நாடினால் அவனது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனைப் போல இறுக்கமாகி விடுகிறான். அதாவது அது எப்படி உணர்ந்தான்னு தெரியல. ஆனால் அந்த காலத்தில் ஜின்னு வந்து பறக்கிறதுக்கு இருந்ததா சொல்லி இஸ்லாத்தை சொல்லியிருக்கு. இன்னும் மனிதர்களுக்கு அதாவது அடிக்கடி வந்து முரண்பட்ட விஷயங்கள்லாம் அதுவும் ஒன்று. அவருக்கு வந்து பறந்ததுக்கான எந்த விதமான முன் அனுபவமும் இல்லை. அப்படி சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தையும் நீங்கள் அதை பார்க்கணும். அதில் அடிக்கடி ஐயா அவர்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஒருத்தவங்க இஸ்லாத்தை நாடுலன்னா பறந்து விரிஞ்சிருக்குன்னு இப்போ சொல்கிறாங்கண்ணே. அப்போ வந்து அந்த விரிஞ்சிருக்கா? அப்போனா அந்த விரிவடை செய்கிறான் இஸ்லாத்துக்கு அவனது உள்ளத்தை இஸ்லாத்தை விரிவடை செய்கிறான்னா அந்த உள்ளத்தை எந்த அளவுக்கு விரிவடை செஞ்சுருக்காங்கிற மாதிரி நீங்கள் அந்த விளக்கத்தையும் சேர்த்து சொல்லணும். அந்த இஸ்லாத்து முன்னாடி இருக்க சொல்லியிருக்க விட்டுட்டீங்க. எந்த சமயத்தில் அதை சொன்னாங்கங்கிற விஷயத்தை விட்டாமல் கீழே வந்து வானத்திலிருந்து சுருங்கும் போதுன்னு சொன்னாக்கா, அதாவது நீங்கள் வேகமாக கீழே குதிக்கும் போது கூட அந்த அனுபவத்தை விடலாம். வானத்தில் தான் பறக்கணும் இல்லை, அது கீழே குதிச்சாலும் அதே மாதிரி சுருங்கும். அதே மாதிரியான ஒரு பய உணர்ச்சி ஏற்படும். அந்த பயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது வந்து மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஷயமா எனக்கு படலை. அது ஒரு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு குதிக்கும் போதோ ஒரு மேலே வேகமாக ஓடும்போது ஏற்படாது. ஆனால் குதிக்கும் போது நிச்சயமாக ஏற்படும். அந்த வந்து கீழே குதிக்கும் போது ஒரு அடி வயிற்றுல ஒரு ஜில்லுன்னு ஒரு நெஞ்சு சுருங்குற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படலாம். இது வந்து அவர் அறிவியலுக்கு, அதாவது அறிவுக்கு உட்பட்ட விஷயத்த வேற ஒரு விஷயத்தில் மார்க்கத்தை விட்டு வெளியில் போகிறவங்களுக்கு, அதாவது உள்ளே வரவங்களுக்கு பறந்து விரிஞ்சும் வெளியில் வரவங்களுக்கும் சுருங்கம் செய்கிறதா சொல்கிறார். நீங்கள் வந்து இது அறிவியல் கூட சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி சம்மந்தப்படுத்தினாலும் அது மிகப்பெரிய அறிவியலும் இல்லை. அதுதான் ஐயா. நன்றி, வணக்கம். அடுத்து சைலண்டா இருங்கம்மா, பேசிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு சொன்னாலும் அனுபவ அறிவு இது போன்ற அறிவியல் செய்திகளை வெளியிட முடியுமா? அது ஆண்டவர் அந்த இறைவன் சொல்லியிருந்தால் மட்டுமே அது முடியும் என்ற எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்று ஐயா சொன்னார்கள். நாங்கள் அதற்கு பதில் சொல்லிவிட்டோம் என்று தான் நான் சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால்,
பிக் பேங் தியரி பற்றி அவர் வேற ராமாயணத்தை பற்றிலாம் சொன்னார், மறுத்து புஷ்பகுமானம் அதுக்கெல்லாம் எல்லாம் மறுப்பு சொன்னார். பிக் பேங் தியரி பற்றி 2500 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட பரிபாடலில் அப்படியே இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது இல்லை என்று நிரூபிக்காத வரையில் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த பரிபாடலை ஒட்டித்தான் இந்த திருக்குரான் எழுதப்பட்டது என்று நாங்கள் சொல்லுவோம். அது மட்டுமல்ல, நீங்கள் இப்போ இதுலேயே கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களை பற்றியெல்லாம் சொல்லுகிறார். நம்பிக்கை கொண்டாரே, மதுபானமும் சூதாட்டமும் கத்திலைகளை வழிபடுதலும் சைத்தானின் அருவருக்கத்தக்க செயல், அவற்றை தவிர்த்திடுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஒரு ஒழுக்கத்தை போதிக்கிறார். ஆனால் இந்த ஒழுக்கம் என்பது இந்த அண்ணாஜாத்திலிருந்து ஒரு பத்திரிகையாளர் எழுதினதுலேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒழுக்கம் என்பது 1430 வருடங்களுக்கு முன்னால் தான் சொல்லப்பட்டது என்ற முறையிலே பேசுவது தவறு என்றுதான். 2000 வருடங்களுக்கு முன்னாலே திருவள்ளுவரை சொல்லிவிட்டார். மதுவனுடைய கொடுமைகளை பற்றியும் சூதாட்டத்தின் கொடுமைகளை பற்றியும் சொல்லிவிட்டார். ஆக நம் வாதம் என்னவென்று சொன்னால், திருக்குரான் எழுதப்பட்ட காலத்திலே அன்றைக்கு எதெல்லாம் ஒழுக்கங்களாக இருந்ததோ, எவையெல்லாம் அறிவியலாக இருந்ததோ அவற்றையெல்லாம் அதோடு சேர்த்து அந்த நூலிலே வடித்தார்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர, இதில் நீங்கள் கூட சொல்லலாம், ஒரு முகது என்ற முகது அவள் அதிகம் படிப்பறிவு இல்லாதவர், அவர் கேள்வி ஞானத்தால் செய்தார்லாம் சொல்கிறார். ஆனால் இன்னும் சொல்ல போனால் 1200 வருடங்கள், கிட்டத்தட்ட 2700 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட வேதங்களே, ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதங்களே செவி வழியாகத்தான் மக்களிடையே இருந்தது. கிபி 400 தான் அது எழுத்து வடிவம் பெற்றது. அதை போலவே நபிகள் நாயகத்தினுடைய செவி வழியாகவோ அல்லது அனுபவ வழியாகவோ எழுதப்பட்ட இந்த நூல் பிற்காலத்திலே தான் நூல் வடிவம் எடுத்தது, அன்றைக்கே அது எடுக்கவில்லை. ஆகவே அந்த நேரத்திலே எவையெல்லாம் நல்லது, எவையெல்லாம் ஒழுக்கமானது என்று அந்த காலகட்டத்தில் இருந்ததோ அவற்றையெல்லாம் சேர்த்து நீங்கள் அந்த திருக்குறானிலே எடுத்திருக்கிறீர்கள். அதற்கு நீங்களே சொந்தம் கொண்டாடக்கூடாது, எங்களுடைய தாத்தாக்கள் எல்லாம் அதில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். ஆக நாங்கள் அதுக்கு பதில் சொல்லிவிட்டோம். முகமதுவின் அனுபவ அறிவு அன்றைக்கு இருந்த நிலையிலே நல்லவற்றை எல்லாம் எழுதியது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது இறைவன் எழுதினாரா, அது நமக்கு அது கேள்வி முதலே சொல்லிட்டாரு. முகமது நபிகளுடைய ஒரு ஒழுக்கங்களை தொடர்புடைய ஒரு நூல், அதை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். பிறகு இவர் சொன்ன ஐயா சொன்னார், சாதி வேறுபாடுகள் எல்லாம் எங்களுக்கு இல்லை என்று சொன்னார். நான் மிகவும் வருந்தி சொல்லுகிறேன். லப்பைக்கு மரக்காயை பற்றியெல்லாம் சொல்லலை. இன்றைக்கும் ஷியா சன்னி முஸ்லீம்களிடையே வெற்றி கொள்ளுகிறார்களே, அந்த இஸ்லாத்தை தகுதிகள் செய்யலாமா? அது ஒரு அமைப்புல அன்பை போதிக்க வேண்டாமா? பிரிவு இருக்கிறதே. இன்றைக்கும் ஷியா சன்னி முஸ்லீம்களே வேறுபாடு இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் இருவரா? இருவருக்கு ஒருவர் தானே. இவர்களை ஏன் நல்வழிப்படுத்தவில்லை? நல்வழிப்படுத்தவில்லை ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. அன்புள்ள சகோதரர்களே, முதல் சகோதரர் முதலாவது பேசிய சகோதரர் தலைப்புக்கு வெளியே போய் நான் பேசியதாக சொல்லி சில விவரங்களை சொன்னார். தலைப்புக்கு வெளியே நான் அதுக்கு முந்தைய அவர் பேசுனது கவனிக்க மாட்டேங்கிறாரு. அந்த சகோதரர் தான் கேட்டார், உங்களில் எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்க, எத்தனை பேர் வாழ்கிறீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையேன்னு கேட்டதுக்கு தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோன்ட்டு பதிலாக நானும் ஆரம்பத்தை எடுத்து வச்சேன்னா, இந்த விஷயம் நான் சொன்னதே நாங்கள் ரத்த தானம் செய்யணும் அதெல்லாம் சொன்னது அந்த ஐயா கேட்டதுக்கு பதில் தான். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு இந்த விவரம்லாம் தெரியலைன்னு சொல்லி. ஆனால் பேசின சகோதரர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நீங்கள் தலைப்புக்கு வெளியே உள்ள விஷயத்தை சொன்னீங்கன்னு கேட்குறாரு. அடுத்து அந்த ஐயா சொன்னாங்க, நாங்கள் பெரியார் பிறந்த நாளில் 228 பேரை 270 பேருக்கு ரத்த தானம் கொடுத்தோங்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட நாளில் ரத்த தானம் கொடுக்கறத நாங்கள் மூட நம்பிக்கை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ரத்தம் எப்பவும் தேவைப்படும், எல்லா நேரத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நீண்ட நெடுங்காலம் அதை பாதுகாத்து வைக்கிற ரிஸ்க்லாம் இருக்கக்கூடாது. நாங்கள் என்னன்னு கேட்டால் மாதம் ரத்த தான முகாம் நடத்துகிறோம். ஒரு குறிப்பிட்ட ஆள் பிறந்த நாளுக்காக நடத்த மாட்டோம். அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு உதாரணத்துக்காக இதே சென்னையில் ரெக்கார்டு இருக்கு அம்புட்டுக்குமே, ஒரே நாளில் டிசம்பர் 28 சென்ற வருஷம் சென்னையில் மட்டும் ஒரு முகாமில் அந்த 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 இடம் பேர் என்ன, நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜா, நந்தனம் YMCA அந்த அந்த கல்லூரி வளாகத்தில் ஒரு நாளில் 1100 பேர் கொடுத்தோம். நேரம் இல்லைன்னு ஒரு 500 பேர் திருப்பி அனுப்பிவிட்டாங்க. டைம் 2 மணிக்கு மேலே எடுக்க மாட்டாங்க.
அப்போ ஒரு நாளில் 1100 பேர் கொடுக்குற அளவுக்குலாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது ஒரு தகவலுக்காக நான் என்ன பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன, நிறைய கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதம் எடுத்தாலும் அடுத்த மாதம் எடுத்தாலும் எப்போ எடுத்தாலும் என்ன செய்கிறோம், ரத்த தானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அவ சொல்கிற மாதிரி எங்கள் பகுத்தறிவுனால நாங்கள் செய்யவே இல்லை. ஏன் பகுத்தறிவு உள்ளவர்கள்லாம் இதை செய்யலையே. ஆடம்பர கல்யாணத்தில் கலந்துக்கிறாங்களே, எளிமையாக திருமணம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அது மாற்றி நடக்கிறாங்களே, வரதட்சணை வாங்குற கல்யாணத்தில் போய் சாப்பிட்டு வர்றாங்களே, எங்களுக்கு அது முடியலைங்கிற காரணம் என்ன? எங்கள் இறைவன் கேட்பான், உங்களை விட நாங்கள் அதில் கூடுதல் அனுப்பதற்கு காரணமே பகுத்தறிவு பிளஸ் கடவுள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், கேள்வி கேட்பாங்கிற பயம்தான். எங்களுக்கு சொந்த ₹1,00,000 தர ரெடியாக இருக்காங்க சமுதாயத்தில், கிலோ கணக்கில் நகை தர ரெடியாக இருக்கிறான். ஒரு இளைஞன் வேணாங்கிறான்னு சொன்னால் பகுத்தறிவுனால வேணாங்கிறான், பகுத்தறிவுனால வேணும்னு தான் சொல்லுவான். என்ன காசு முக்கியமானது தானே, பகுத்தறிவை மிஞ்சி கடவுள் ஒருத்தருக்கு வேணான்றாரு என்ற பயம். அந்த பயம் எங்களை நல்வழிப்படுத்த தவிர நிச்சயமாக இந்த தத்துவம் நல்வழிப்படுத்தினால் அது எங்களுக்கு முந்தி நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு காரியம், எங்களை விட ஒரு பெரிய சமுதாயம் அதில் அப்படி படுத்திருக்கணுமே. சின்ன சமுதாயத்தில் படுத்த கம்மியாக தான் உங்களுக்கு படுத்த முடியுது. அதனால கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பகுத்தறிவு தான் இஸ்லாம் தான் பகுத்தறிவு. அந்த இஸ்லாத்தோடு பிணைந்த பகுத்தறிவு இருக்கிறதுனால தான் இதை நாங்கள் செய்கிறோம். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த 4 விஷயத்தை நீங்கள் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். தேன் விஷயம் அனுபவ அறிவை கொண்டு சொல்ல முடியாதுன்ட்டேன். அதுக்கு என்ன அனுபவம் இருந்தது, அந்த காலத்தில் என்ன அறிவு இருந்தது? இந்த மாதிரி பெரிய கருவிகள், இந்த துவாரங்கள்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி, இந்த ஒரு ஓட்டை இருக்குது, இதில் கழிவு வருது, இந்த ஒரு ஓட்டை இருக்குது, அதில் தேன் வருது, அப்படி ஊசி நுழையக்கூடிய அளவு கூட இல்லாத சின்ன துவாரத்தை கண்டுபிடிக்கிற அறிவு அந்த காலத்தில் எது இருந்தது? இல்லை. 50 வருஷம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். பிரபஞ்சம் விரிவடையுதுங்கிறது அந்த காலத்தில் அறிவு இருக்குன்னு சொன்னார், கிடையவே கிடையாது. அரபுகளுக்கு அறிவியல் இருக்குன்னு வரலாறுல இருந்தாலும் அது இஸ்லாத்திற்கு பிந்தி வந்த அரபுகளுக்கு தான். அரபுகளுடைய அறிவியல் அறிவு அல்ஜிப்ரான்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் இஸ்லாத்திற்கு பிறகு வந்த அரபுகள் இருக்காங்களே, இஸ்லாமியர்களாக வாழ்ந்த அரபுகள், முஸ்லிம் அரபுகளுக்கு தான் அந்த அறிவெல்லாம் இருந்துச்சே தவிர நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த அரபுகளுக்கோ அவர்களுக்கு முந்தைய அரபுகளுக்கோ எந்த விதமான அறிவியல் அறிவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஹப்பல் தானே கண்டுபிடிக்கிறான் பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு. 1929 தான் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லும்போது அதுக்கு முந்தைய இல்லைன்னு அர்த்தம். 29 கண்டுபிடிச்ச விஷயத்தை எப்படி சொன்னாருங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கு நீங்கள் ஏற்கத்தக்க ஒரு ஆன்சர் என்ன செய்யணும், சொல்லணும். அடுத்து என்ன கேட்குறோன்னு கேட்டால், அந்த இதயம் சுருங்கிறத பற்றி கேட்குறோம். இதயம் சுருங்கிறத பற்றி எப்படி சொல்ல முடியும்னு அதில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு இலக்கியமாக சொல்கிற விஷயங்களையும் நேரடியாக சொல்கிற விஷயத்தையும் குழப்பி கொண்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அப்போ நேர் வழிகாட்டுறவனுடைய உள்ளத்தை விரிவடைய செய்கிறான், வழிகட்டவனுடைய இதயத்தை இருகச்சு அக்னி சொல்றீங்களா, அக்னி சொல்லிக்கிடுவார். அது என்ன அடிப்படையில் சொல்லப்படுதுன்னு சொல்லிடுவார். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், அந்த 4 பிரயாணம் பண்ணி போகிறது இருக்குல்ல, இது யார் வேணாலும் சொல்லலாங்கிறாரு. பூமியை தட்டைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் உருண்டை நினச்சிக்கிட்டு இருந்தான், இதை தாண்டி வேற ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான், இதுலேயே இன்னொரு ஊருக்கு போக முடியுமான்னு விளங்காமல் இருந்தான். அப்படி அதனால கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சாருங்க. நான் இங்கே தானே இருக்குது, வாஸ்கோட காமா அதை கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் இதை கண்டுபிடிச்சாருன்னா சொல்கிறீங்களே, கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் பிரபஞ்சமே பூமியே இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலத்தில் இதை விட்டு எடுபட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்ல இயலுமா? சக்தியை கொண்டுங்கிறதான இருக்குன்னு சொல்கிறாரு. இப்படி சொல்ல இயலுமான்னு கேட்குறேன். ஆற்றலை கொண்டே தவிர செல்ல முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஆற்றல் கண்டுபிடி. அப்போ கண்டுபிடிச்ச நாளைக்கே கண்டுபிடிக்கிற விஷயமா இல்லைங்கிறதுனால தான் இவ்வளோ காலம் எடுத்திருக்குது. இப்போ கண்டுபிடிக்க சொன்ன விஷயத்தை எங்கள் ஆளுக்கு லேட்டாக ஆராய்ஞ்சிருக்கலாம், அதுவே விஷயம். கேள்வி என்ன, முகம்மதுக்கு இந்த அறிவு வழங்குற அனுபவம் என்ன இருந்ததுன்னு தான் கேட்டோம். இதுக்கு பதில் இல்லை. ஐயா அவங்க மட்டும்தான் அவர் 2 பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, ஐயா என்ன சொன்னாங்கன்னா, பரிபாடலில் இருக்குது, அதுக்கு என்ன சொல்கிறீங்க, அந்த பரிபாடலை கொண்டு வாங்க வாசிங்க. என்ன பரிபாடல், நீங்கள் வியாக்கியானம் கொடுத்தீங்களா? நாங்கள் எப்படி நீங்கள் சொல்லவே இல்லையே, பரிபாடல் இருக்குன்னு மொட்டையாக சொல்லிட்டீங்களே தவிர அந்த பரிபாடலை கொண்டாந்து வாசிங்க. அது இந்த பிக் பேங் தியரி தெளிவாக சொல்லுதாரு, அர்த்தம் அதுதானான்னு பார்ப்போம். அப்படி இல்லாமல் பரிபாடலில் இருக்குது, பரிபாடல் மொட்டையாக சொன்னீங்கன்னா அது ராமாயணம் இது மாதிரி உள்ளதாக தான் இருக்கும். ஒரு வேலை பேச்சுக்கு சொல்கிறேன், பரிபாடலில் அப்படி இருந்தால் அது இதுக்குரிய பதிலாகுமா? பரிபாடலும் இறைவாதமாக இருக்கும் தான் அதுக்கு பதில் வருமே தவிர அப்படி இருந்து விட்டால் இது இல்லைன்னு ஆகுமா? அது பரிபாடல்காரன் இப்படி சொன்னா கேள்வி என்ன? அது முகமது சொல்லியிருக்கேன், அதுக்கு முந்தி உள்ள புஸ்தகங்கள் சொல்லியிருக்கேன்னு. அது ஆனால் ஒன்று சொன்னால் அது எடுத்துக்கிறேன். பரிபாடலில் ஒன்று நாங்கள் சொல்ல அடுக்கடுக்காக சொல்ல போகிறோம். ஒன்று தற்செயலாக இருக்குன்னு வேண்டாம், அதுக்காக சொல்ல முடியும். குரானுக்கு அது சொல்ல முடியுமா அப்படிங்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், வெற்றிவேந்தன் அது பழைய இஞ்சியிலேருந்து அவர் எடுத்து கரெக்ஷன்லாம் நீக்கிட்டு அதை கரெக்ஷனை நீக்கக்கூடிய அறிவு எங்கே இருந்துச்சு, அதான் கேள்வி. சரி, இன்ஜினில் எடுத்தான்னு வச்சுக்கிறோம், இன்ஜினில் உள்ளதெல்லாம் தப்புன்னு அந்த கரெக்ஷனை கரெக்டாக பார்த்து அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிற மாதிரி உள்ளதை கரெக்டாக தொகுக்கிறாருன்னு சொன்னால் அது எதை கொண்டு முடியும்? அதாவது இப்போ இன்ஜில் என்பது எங்கள் நம்பிக்கைப்படி
கடவுளுடைய வேதம் தான். மனித சரக்கு விளையாடி விட்டது. அதில் சரியானது சிலது இருக்கலாம். அதுக்காக வேண்டி அது வேற ஆள் சொன்னதுன்னு சொல்லலை. இவங்க என்ன அடிப்படை விளங்கி கொண்டார்கள்னா, இஸ்லாம்னு நம்ம சொல்கிறோமே முகமது நபி தான் உண்டாக்குனதுன்னு விளங்கிட்டு தான் அந்த அடிப்படையை ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம நம்பிக்கை அது இல்லையே. எங்கள் நம்பிக்கை என்னன்னு விளங்கி கொள்ளுங்க. நாங்கள் முகமது நபி இஸ்லாத்தை உண்டாக்குறான்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு இந்த ஒழுக்கத்தை உலகத்துக்கு சொன்னவர் முகமது என்றும் நாங்கள் சொல்லவில்லை. இஸ்லாமே எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், முகம்மது ஒரு இறை தூதர், அவர் மாதிரி அவருக்கு முன்னாடி நிறைய இறை தூதர்கள் வந்தார்கள், அவங்களெல்லாம் கடவுளாக்கி விட்டார்கள். யாரெல்லாம் கடவுளை வணங்குன்னு சொன்னாங்களோ அவங்கள கடவுளாக்கி விட்டார்கள். அவர்களும் இதே மாதிரி போதித்தார்கள். ஃபர்ஸ்ட் மனிதன் ஆதமே முதல் இறை தூதர், அவரே கடவுளை வணங்குன்னு தான் சொன்னார். அதனுடைய தொடர்ச்சியைத்தான் முகமது சொன்னார் நாங்கள் சொல்கிறோமே தவிர, இதுக்கு முந்தைய யாரும் சொல்லலைன்னு நாங்கள் சொல்லலையே. மதுபானத்தை பற்றி சொல்லலை, அதை சொல்லலை. வள்ளுவரை சொல்லியிருக்காரு. வள்ளுவர் மதுபானத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகுப்பி எல்லா உயிரும் தொழும்டார், அதையும் கடைப்பிடிங்களா வாழ்க்கையில்? எல்லாம் போட்டு விளையாடுறீங்களே, எல்லாம் பிரியாணி போட்டு சாப்பிட்றீங்களா, அதுவும் வள்ளுவர் தானே சொன்னார். அதே வள்ளுவர் தானே சொன்னார், கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டுட்டு இருந்தார. சந்திர கிரகணம் பாம்பு போய் சந்திரனை முழுங்குறதுனால ஏற்படுதுன்றார. அந்த காலத்து பிராணத்தை நம்பிக்கொண்டு தானே வள்ளுவர் சொல்றாரு. திங்களை பாம்பு கொண்டுட்டுன்னு சொல்ல முடியுமா? அப்படியே முகமது சொல்லல, மதுபானம் அருந்த வேண்டாம்னு சொன்னார். சரி, அதோடு சேர்த்து சந்திரனை பேசும்போது எப்படி அவரை பேச முடிஞ்சு? அந்த நம்பிக்கை பாம்பு சந்திரனை முழுங்கும், அதான் கிரகணம்னு புராணத்தில் இருந்தது. சிவபெருமான் தலையில் சந்திரன் இருக்கிறது, கழுத்தில் பாம்பு இருக்கிறது. இந்த பாம்பு போய் என்ன செய்யுது? சந்திரனை முழுங்குது. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருக்கும்போது அதை ஒட்டி யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு. அந்த மாதிரி அதுக்கு பிந்தி வந்த முகமதியே சொல்லல. இதுதான் கேள்வி. அதனால நீங்க அந்த அறிவுரைகள் போதனைகள்லாம் முகமது தான் ஃபர்ஸ்ட் சொன்னார்னு நாங்கள் சொல்வதாக நீங்க நினைக்கிறீங்க. நாங்கள் சொல்லவே இல்லை. அதுக்கு முந்தின சில விஷயங்கள்ல உள்ளதும் குரான்ல இருக்கும், சரியானது இருக்கும். மனித கரங்கள் மாசுபடுத்தாமல் இருக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு? ஐயா, எழுத்து வடிவமா 400 வருஷத்துக்கு முந்தி தான் ராமாயணம்லாம் ஆச்சு அப்படிங்கிறாரு. இருக்கலாம், குரான் அப்படி ஆகவில்லை. ஏன்? குரானுடைய இந்த எந்த பிரதி நீங்க வைத்திருக்கிறீர்களோ இதனுடைய மூலப்பிரதி 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே இருந்த நபிகள் நாயகம் காலத்திலேயே எழுதப்பட்ட அந்த ஓலைகளிலும் இலைகளிலும் மரப்பட்டைகளிலும் எழுதப்பட்ட மூலப்பிரதி இன்றைக்கும் துருக்கியில் உள்ள இஸ்தம்பூல் நகரத்தில் உள்ள மியூசியத்திலையும் ரஷ்யாவின் தாஸ்கண்டில் உள்ள மியூசியத்திலையும் அந்த மூலப்பிரதிகள் இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நேற்று டாக்டர் சொன்னதை போல கார்பன் டெஸ்ட் பண்ணினால் அது 1400 வருஷத்துக்கு முந்தியது என்பதை அது நிரூபிக்கும். நீங்க ராமாயணம் 400 வருஷத்துக்கு முந்தைய எழுதினா செவி வழியா சேர்த்துக்கிட்டாங்கிறீங்களே. குரான்ல செவி வழியா இன்னும் சொல்ல போன செவி வழியா சேர்த்தா ஒரே மாதிரி இருக்காது. எங்க அப்பன் பாட்டன் ஒன்று வேற மாதிரி சேர்த்திருப்பான், தமிழ் குரான் வேற மாதிரி இருக்கும், மலையாளத்துக்காரன் வேற ஒன்று சேர்த்து குரான் இருப்பான். எங்களையெல்லாம் யூனிஃபார்ம் ஆக்குறது எது யூனிஃபார்ம் படுத்தும்? எங்களையெல்லாம் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கு இந்தியாவில் எது குரானோ அதுதான் ரஷ்யாவிலையும் குரான், அதுதான் அமெரிக்காவிலையும் குரான், அதுதான் அரபு நாட்டிலையும் குரான் சொன்னால் ஒரு இடத்திலிருந்து அவ்வளோ வருகிறது தானே அர்த்தம். அப்போ மூலப்பிரதிகள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி ரெக்கார்டாக்கப்பட்டு கண்ணுக்கு முன்னாடி மியூசியங்களில் பாதுகாத்து அதை இன்னைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி நிரூபிக்கிற நிலையில் இருக்கும் பொழுது 400 வருஷத்துக்கு முந்தி உள்ளதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல வரும்போது அந்த தகவலை அறிஞ்சிக்கிட்டு வரணுமா இல்லையா? இந்த மூலப்பிரதியுடைய படம் கூட நாங்கள் போட்டிருக்கோமே. இந்த குரானுடைய லாஸ்ட்டில் மூலப்பிரதியுடைய படத்தை இணைஞ்சிருக்கிறோம், போட்டிருக்கிறோம். அதனால இதெல்லாம் சரியானது கிடையாது. மற்றது சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க நம்ம புது வாதத்துக்கு போவதற்கு முன்னால் அவங்க எடுத்து வைத்த சில வாதங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குது. நம்ம யா மஹ்ஷரல் ஜின்னி வல் இன்ஸிங்கிற ஆயத்திலிருந்து இறைவன் வானங்களின் பூமியின் எல்லையும் வானங்களின் எல்லையும் கடந்து செல்வதாக இருந்தால் சில ஆற்றல் தேவை என்று சொன்னான் என்று நாம் சொன்னோம். அதை அவங்க ஒழுங்கா புரிஞ்சிக்கிறாம என்ன சொன்னாங்க? வானத்துல விமானம் பறக்குது, புஷ்பக விமானம் இப்படிலாம் சொன்னாங்க. புஷ்பக விமானம் வானத்துல பறக்கிற மாதிரி தான். இது பறவையை பார்த்தான் விமானம் படைத்தான். நேற்று அவங்க தான் பாட்டு பாடினாங்க. இது இதை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லிட்டு போயிடலாம், இது புஷ்ப விமானம் மாதிரி ஒரு கதை, பறவையை பார்த்தாரு அந்த மாதிரி ஒரு கற்பனையை அவரை கற்பனை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இது வானத்தில் பறப்பதை பற்றி அல்ல, பூமிக்கு மேல சும்மா பறக்கிறத பற்றி இல்லை, பூமியுடைய எல்லையை விட்டு வெளியே செல்வது, அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். விமானத்தில் பறப்பதை பற்றி நாம் பேசவில்லை. சேட்டலைட்டில் புவியீர்ப்பு சக்தியை கடந்து வெளியே செல்வது, சோலார் சிஸ்டத்துக்கு வெளியிலே செல்வதை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை அவர் கவனிக்கல. கான்சென்ட்ரேஷன் இல்லை.
கருத்து, அதாவது கவன சிதறல் அவருக்கு. நம்ம என்ன பேசுறோங்கிற கவனிக்க முடியல அவருக்கு. எதை நம்ம ஒன்று பேசுறோம், அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். இது ஏன் புரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நீங்க அடுத்த விளக்கத்தை அடுத்த கேள்வியிலிருந்து புரிஞ்சுக்கலாம். இதை சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றாரு, இதுல எல்லாம் அறிவியல் இருக்கிறதா எனக்கு தெரியலையேன்றாரு. இந்த பதில் நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா நேத்து நம்ம எத்தனையோ விஷயங்களை சொன்னோம், இதெல்லாம் எங்களுக்கு அறிவியல் இருக்கிறதா தெரியலையே, இந்த பிக் பேங் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுலாம் கேட்டோம். இதெல்லாம் அவருக்கு அறிவியல் இருக்கிறதா தெரிஞ்சிருந்தா நேத்தே அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பார். அவர் ஒத்துக்கிறதுல இருந்து அவருக்கு அறிவியல் இருக்கிறதா ஒண்ணுலயுமே அவருக்கு அறிவியல் இருக்கிறதா தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது அடுத்த பதில வரும். அடுத்து வந்து இதயம் சுருங்குறத பத்தி பேசணும். இதயம் சுருங்குறத பத்தி பேசின உடனே இதயம் இருது அப்படின்னு நம்ம பேசணும். அதுக்கு வந்து ஒரு அழகான வாதத்தை எடுத்து வச்சார். என்ன வாதத்தை எடுத்து வச்சாரு? உங்க பயானெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், குர்ஆனுடைய வசனத்தை சொன்னா பாதியிலே நீங்க எடுத்திருக்க கூடாது, முன்ன பின்ன வசனத்தை வச்சுதான் அவங்க பார்க்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடினால் அவனது உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்கிறான். அவனை வழிதர செய்ய நாடினால் அவனது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனை போல் கடும் இறுக்கமாக்கி விடுகிறான். இவ்வாறு நம்பிக்கை கொள்ளாதாருக்கு வேதனையை அல்லாஹ் வழங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதுல 3 விஷயத்தை வச்சுக்கிறேங்க, 3ஆ பிரிப்போம். ஒன்னு, முஸ்லிமானவர்களுக்கு இதயம் சுருங்கலையா, அவங்களுக்கு உள்ளம் இருகலையான்னு கேட்கிறார், அதை வச்சுக்கிறேங்க. அடுத்தது, ஈமான் கொள்ளாதவருடைய உள்ளம் இறுகிறது அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு 3ஆவது சொல்றான், நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் வேதனையை இவ்வாறு தான் வேதனையை வழங்குகிறான்னு சொல்றான். இதுல என்ன வேதனை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப ஸ்லைட போறோம். இந்த இதுல எல்லாம் இங்க சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கடா, அந்த ஆர்டிகல் அப்படி படிக்கிறாங்க கேளுங்க. இது ஒரு ஆர்டிகல், shrinking hearts are why astronauts become dizzy and even faint when returning to earth, according to Texas researchers. அதாவது வானத்து பூமிக்கு திரும்பக்கூடிய விண்வெளிக்கு போயிட்டு பூமிக்கு திரும்புறாங்கல்ல, அவங்க வந்து அடிக்கடி மயக்கம் ஏற்படுதான். விண்வெளியிலிருந்து திரும்பக்கூடியவங்களுக்கு பூமிக்கு வந்த பிறகு அடிக்கடி மயக்கம் ஏற்படுது. மயக்கம் போட்டுக்கிட்டு சொல்லுங்கள விழுந்துடுறாங்களாம். இது ஏன் என்று டெக்சாஸை சார்ந்த விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்தது அவங்க தொடர்ந்து படிக்கிறேன். 2/3 of all returning astronauts experience a lightheadedness. அதாவது பூமிக்கு திரும்ப வரக்கூடிய விண்வெளியினருக்கு லைட் ஹெட்னஸ், அப்படி பறக்கிற மாதிரி, இந்த கஞ்சா போட்டா மேல பறக்கிற மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி பறக்கிற மாதிரி லைட் ஹெட்னஸ்ங்கிறாங்க. அது பறக்கிற மாதிரி ஒரு பிரம்மை, known as orthostatic intolerance. Using the data collected during the 1988 Space Shuttle mission, researchers at the University of Texas Southwestern Medical Center in Dallas found that the dizziness is caused by the shrinking and stiffening of heart. Doctors say that the problem can be combated by consuming water and salt and exercising. அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. இதே அதாவது என்ன சொல்றாங்கடா, அவங்க வந்து இந்த பறக்கிற மாதிரி தோரணம்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா அவனுக்கு இதயம் சுருங்குறதுனால தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி இன்னொரு ஆர்டிகல் போட்டிருக்கிறாங்க. It takes a lot of heart to become an astronaut, to leave the earth and hang out in the dangerous and weightlessness of environment for 2 weeks. அதாவது இந்த புவியீர்ப்பு சக்தி கடந்து போய் இந்த வெயிட்டே இல்லாத நிலையில இருக்கிறாங்கல்ல, பறக்கலாம் செய்யறாங்கல்ல, விண்வெளிக்குள்ள உள்ள போன பறக்கலாம் செய்வாங்க, அவங்களுக்கு வெயிட்டே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 2 வாரம் இருந்துட்டு கீழே வர்றதுனால பல பிரச்சனைகள் ஏற்படுது. More than anyone knew in the fact. Upon returning to the earth, some 2/3 of astronauts reported heavy lightweightedness, dizziness and difficulty in concentrating when standing up. பூமிக்கு திரும்பி வரக்கூடியவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா, பறக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது, மயக்கம் ஏற்படுது, difficulty in concentrating, ஒரு விஷயத்தை கவனிச்சு எதுவுமே செய்ய முடியல, எதை செஞ்சுட்டு இருந்தாலும் கவனம் எதையோ செதறுது. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன சொன்னாலும் அதுல கவனம் இருக்காது, எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் புரியாது, இதுல அறிவியல் இருக்கிற மாதிரியும் தெரியாது, இதுல என்ன இருக்குன்னு தெரியாது, பறக்கிற மாதிரி ஒரு மதி மயக்கம், கவன சிதறல் இதெல்லாம் ஏற்படுதான். இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா இது காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. New research done during the space shuttle 1998 has found the cause. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. Astronauts' hearts grow stiff, shrink and pump less blood. இது காரணம் என்னன்னு கேட்டா, astronauts உடைய ஹார்ட்ஸ் வந்து become stiff, இறுகியிருது, சுருங்கியிருது, குறைவான ரத்தத்தை பம்ப் செய்யுது.
இதனால தான் அந்த நிலை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இங்க சயின்ஸ் சொல்றாங்க. அல்லாஹ் இதான் சொல்றான். அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்டா, அவனை வழிதவற செய்ய நாடினால் அவனது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனை போல் கடுமையான அவனுடைய உள்ளத்தை கடுமையாக இறுக்கி விடுவோம். வானத்தில் ஏறி சென்றால் அவனுடைய உள்ளம் இறுகி விடுமே, அவனுடைய உள்ளம் எப்படி இறுகினால் என்ன ஏற்படுமோ அது மாதிரி இவனை செய்து விடுவோம் தான் சொல்றான். நல்லா திரும்ப படிக்கிறேன் கேளுங்க. அவனை வழி தவற செய்ய நாடினால் அவனது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனை போல் அவனுடைய உள்ளத்தை இறுக்கி விடுவோம் அப்படிங்கிறான். அங்க இறுக்கினால் என்ன நிலை ஏற்படும்? அவனுக்கு பறக்கிற மாதிரி தன்மை, மதிமயக்கம், கவனம் இல்லாமல், கவன சிதறல், கான்சென்ட்ரேஷன் இல்லாம போறது, புரிஞ்சுக்கிற முடியாம தன்மை ஏற்படுது. அதனால அவன் என்ன செய்வான்? மறுப்பான், எல்லாத்தையுமே மறுப்பான். அதுல இல்ல இதுல இல்ல இதுல இல்லன்னு இந்த நிலை ஏற்படும் அல்லாஹ் சொல்றான். இதுதாங்க ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை படிச்ச உடனே இது இன்னும் நல்லா புரியுது. இதை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு நல்லா புரியுது, நல்லா புரியுது. நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிறோம். நல்லா பிளட் பம்ப் ஆகுது. அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? பிளட் கேம்ப் அதிகமாக நடத்தி அதிகமாக போய் பிளட் வேற கொடுத்துட்டு வர்றோம். நல்லா பம்ப் ஆகிட்டு இருக்கிறதுனால முந்தின வசனத்தை படிச்சு நான் கூடுதலாக புரியுது. அடுத்த கடைசி பகுதி என்னென்றா, இவ்வாறே நம்பிக்கை கொள்ளாதவருக்கு வேதனையை அல்லாஹ் வழங்குகிறான். என்ன வேதனைன்னா இதுதான், அவங்களுக்கு மதிமயக்கத்தினால இந்த அஸ்ட்ரானுக்கு ஏற்பட்டதில்ல, இந்த நிலைகள்லாம் ஏற்படுது. சார் அடுத்துக்கு டைம் இல்லையா? அது புதுசு வைக்க டைம். வணக்கம். வணக்கம் தோழர்களே. அதாவது இவ்வளவு பெரிய நீண்ட ஒரு அறிவியல் விளக்கம், சரி, இவ்வளவு அறிவியல் விளக்கம் அதில் இருப்ப, அதாவது மற்ற விஷயங்கள், அதாவது ஒரு கேள்விக்கு பதில் அதுக்கு நேரடியாக இருக்க வேண்டுமானால் அந்த கேள்விக்கு பதில் ஒரு கேள்வியாகவே இருக்கலாம். சாப்பிட்டியா அப்படின்னா ஏன் சாப்பிடணும் இப்படின்னு இது ஒரு கேள்வி தான், இதுக்கு பதிலாக வச்சுக்க கூடாது அதை, அப்படி அந்த மாதிரி கேள்வியும் இருக்கு. அப்போ நீங்க அப்படி வரும்போது மற்ற விஷயங்களோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஒரே விஷயத்தில் நிற்கிறீங்களே. சொர்க்கத்தில், அதாவது சொர்க்கத்து விஷயம் போனாலும் சொல்ற முரண்பாடுன்னா நிறைய இருக்கு. சொர்க்கத்தில் கோலைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அப்ப நேரடியாக அதை நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. கோலைகள் எங்க எப்படி போணுச்சு? அந்த கோலைகள் தலையணைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும், கோலைகள் இருக்கும், இது வரக்கப்படும். அங்க யார் ஒயின் தயாரிச்சா, அங்க யார் திராட்சை மரம் நொட்டா, அங்கே வந்து 8 வாசல், எத்தனை ஏக்கரில் கட்டினீங்க, யார் போனால், எந்த கொத்தனார் வந்தாங்க, யார் பிளான் போட்டா, அப்புறம் நீங்கள் நேரடியாக புரிஞ்சுக்கணும். அதில் உள்ள விளக்கத்தை அவங்க வந்து, அதாவது அதில் உள்ள முழு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோக்கி போகிறவங்களை, அந்த மார்க்கத்தை நோக்கி போகிறவங்களுக்கு உள்ளத்தை விரிக்கின்றார், அந்த மார்க்கத்தை விட்டு விலகி போகிறவங்களுக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகின்றார். அதை தான் நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனால் மற்ற விஷயத்தில் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அப்படி நேரடியாக அர்த்தம் பண்ணக்கூடாது, இதை வந்து இதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் இப்போ உங்களுக்கெல்லாம் அந்த இதயம் சுருங்கணுங்கிறத நீங்கள் எப்படி உணர்றீங்க? நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக உணர்ந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் யாரும் பறக்கலை விமானத்தில், எல்லாரும் பறந்துருக்க மாட்டீங்க, நம்பிக்கை இருக்குது. அதில் தான் சொல்கிறேன், நானும் அந்த உணர்வு இருக்குது. அப்போ எப்படி சுருங்குது? குற்றம் உணர்ச்சியில் இல்லை குதிக்கும் போதே சுருங்கிறத வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அது இவ்வளோ பெரிய அறிவியல் அதில் விளக்கம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவ்வளோ பெரிய அறிவியலும் அதில் இல்லை, சேர்த்துக்கிறாங்க. அந்த அறிவியலை வந்து பிடிச்சி எடுத்துட்டு வராங்க. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச உடனே அங்கே தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இல்லைன்னா அப்போ தான் கடவுளே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை மட்டும்தான் வாதம். இப்போ அந்த மாதிரி தான் இந்த அறிவியலையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதில் வந்து உண்மையான அந்த இடத்துல இருக்கிற வசனத்தை மட்டும் வைத்து புரிந்து கொண்டால் உங்கள் குற்ற உணர்வு ஏற்படுத்துகிறான், அதுதான் உண்மை. அதை நீங்கள் படித்து பார்க்கணும். குற்ற உணர்வை ஏற்படுத்துகின்றான். வெளியில் போகும்போது அந்த மார்க்கத்துக்கு வரும்போது சந்தோஷமாக வந்து இதயத்தை விரிக்கின்றான். உள்ளன்னா அப்போ இங்கே உள்ளம் இருக்கா தனியாக, அதை இதயத்தை குறிப்பிடார். அப்படி நேரடியாக புரிஞ்சுக்க முடியுமா? உள்ளன்னா என்னத்தை சொல்கிறார்? உள்ளம்னு தனியாக இருக்கா, இதயம்னு ஒன்று இருக்கா? இதயம்னு இருக்கு. உள்ளத்தை விரிவடைகிறான்னு சொல்கிறாங்க. உள்ளம்னு என்ன இருக்குது? அப்போ அப்படியே போக முடியுமா அறிவியல்ல? அந்த மாதிரி விரிவடைகின்றான். என்னத்தை விரிவடைக்கிறாரு? நுரையீரலை தான் விரிவடைக்க முடியும். உள்ளத்தை வந்து இதயம் வச்சுட்டா இதயத்தை விரிவடைய வைக்க முடியுமா? அப்படி நேராக உள்ளே போனால் அப்படி தான் வரும். அப்படி அதை எடுத்துக்கக்கூடாது. எங்கள் விஷயத்தில் சொன்னாங்க, அதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற முரண்பாடு இருக்குது. அதனால தான் நம்ம அதை மறுக்கிறோம். அப்படி நீங்கள் எடுத்து வைக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நீண்ட ஒரு அறிவியல் விளக்கம் சொன்னால் அதில் நமக்கு உடன்பாடு இல்லை தானே. அப்போ நீங்கள் அதை சரியாக அதை திரும்பி அதே சொல்லிட்டு இருக்கிறது என்ன இருக்க முடியும்? அப்போ திரும்பி மற்ற விஷயத்துக்கு நீங்கள் சொல்லும் போது அப்படி தான். வானத்தை விட்டு கடந்து போனதுக்கு நீங்கள் ஆற்றல் தேவைன்னா திரும்பி அதை படிக்கிறேன். மனித ஜின் கூட்டமே வானங்கள் மற்றும் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள். இதில் என்ன இருக்குங்க? இதில் என்ன அறிவியல் இருக்குது? கடந்து செல்ல ஆற்றல் இருந்தால் கடந்து செல்லுங்கள். ஒரு விஷயம், அவ்வளோதான்.
அதோ பறந்து கொண்டு இருக்கிறதே அந்த பறவை, நான் நினைத்தால் அதை கீழே விழ வைக்க முடியும், அது நான் தான் பறக்க வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இதுல என்ன அறிவியல் இருக்கு? அதே மாதிரியான ஒரு வசனம், முடிஞ்சா பறங்க, முடிஞ்ச போங்கன்னு அதில் விளைவாகும். எல்லைகளை கடந்து செல்லுங்கள். எல்லைனா என்ன இருக்க முடியும்? அந்த எல்லைன்னா இப்போ பூமிக்கு அந்தாண்ட இருக்கிறதுலாம் நம்ம எல்லாரும் உணர்ந்துருக்கோமா? இப்போ இருக்கிற அதே தான் நமக்கு வந்து நேரடியாக போகாததுனால நிச்சயமாக அதுக்கு அந்தாண்ட பிரபஞ்சம் இருக்குனால அதை நம்ம ஒரு கற்பனை பண்ணுறோம், இல்லை படத்தில் பார்க்குறோம். அதே மாதிரியான அறிவு தான் கடந்து செல்லுங்கள். அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாரோ அதை நேரடியாக புரிஞ்சிக்கின்னா நீங்கள் கடந்து செல்லுங்கள், ஆற்றல் பெற்றால் கடந்து செல்லுங்கள். அவருக்கு அந்த ஆற்றலுக்கான அறிவை கொடுத்துருந்தா அறிவியல் அது. கடந்து செல்லுங்கள்னு ஒரு வசனம் எவ்வளவோ இதை சொல்லியிருக்கேங்க. அதாவது வாகனங்கள் வரும்னு சொன்னால் அது அறிவியல்னா அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? கண்டுபிடிக்கல, வரும், கடந்து செல்லுங்கள். எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி சேர்ந்து சொன்னதில் அறிவியலை கண்டுபிடிக்கக்கூடாது. அறிவியல் அங்கே இருக்கிறதா நீங்கள் புகுத்துறீங்க. நேரடி அறிவியல் இல்லை. கடந்து செல்ல ஆற்றல் இருந்தால் கடந்து செல்லுங்கள் இல்லை. நீங்கள் எந்த விதத்தில் நேரடியாக உங்களுக்கு அறிவியல் தெரியுது? அதில் எனக்கு அதில் அறிவியல் இருக்கிறதா தெரியல ஐயா. நேரடியாக திரும்பி நான் அதில் படிக்கும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற அறிவியல் தெரிகிற அளவுக்கு எனக்கு அதில் அறிவியல் தெரியல ஐயா. மனித ஜின் கூட்டமே, வானங்கள் மற்றும் பூமியின் விலங்குகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள். ஆற்றல் மூலம் தவிர நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள். ஆமாம், பறக்கணும்னா ஒரு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் வந்து ஒரு விமான சக்தியாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்கலாம், இல்லை வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் விஷயமா இருக்கலாம். எதுவோ ஆற்றல் தேவை. ஆற்றல் இருந்தால் மட்டுமே கடக்க முடியும். அந்த ஆற்றல் தான் அவர் வந்து அதை சாதாரணமாக அதை விஷயமாக சொல்லியிருக்காரு. அந்த ஆற்றலுக்கான எந்த விளக்கமும் கொடுக்கல. கடந்து செல்ல முடிந்தால் கடந்து செல்லுங்கள். இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. அதில் இதுவும் ஒன்று. இப்போ நானும் ஒன்று அதான் திரும்பி சொன்னேன், அதை அவங்க சொல்லலை. 1000 வருடம் வாழ தகுதி இருந்தால் வாழுங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு நிச்சயமாக அதில் வேறு அறிவியல் விளக்கம் இருக்குது. அந்த தகுதி இருந்தால் செஞ்சுட்டு போங்க. அப்புறம் இன்னும் நிறைய முரண்பாடு இருக்குது. அதில் வந்து இப்போ பெண்கள் விஷயத்தில் வரலனாலும், அதாவது மந்தையமாக அடிமை சொல்லலாம், மந்தையாக 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக மணந்து கொள்ளுங்கள். அப்போ முரண்பாடு அதில் இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு 4 இதாக சொல்லிவிட்டு அதிலேயே நின்று அதிலேயே முடிச்சிடக்கூடாது. முரண்பாடுன்னா ஒட்டுமொத்த முரண்பாடுக்கும் போயிடணும். இதில் முரண்பாடு அதில் மறுத்துட்டோம்னா அடுத்த விஷயத்துக்கு வந்துடுங்க. அறிவியல் இல்லைன்னு அதில் சொல்லும் போது நீங்கள் அதை நிரூபிக்கணும். இது சேர்த்து இழுக்கக்கூடாது. அது கூட அது நேரடி அர்த்தத்தில் தான் நான் புரிஞ்சுக்கணும். இதில் எனக்கு அப்படி இருக்கிறதா தெரியல. அப்போனா நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ கிரைம் இப்போ வந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை மாற்றிருக்காங்கிறப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 6 மாத காலத்துலையோ இல்லை வந்து அவர் வந்து 24வது வருது, அதாவது ஒரு 40வது வயதுலேருந்து 63ஆகுதுன்னா ஒரு 23 24 வருஷம். அந்த 24 வருஷத்தில் பல்வேறு சமயத்தில் பல்வேறு விஷயங்கள் அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து அதை மாற்றி சொல்லியிருந்தேன்னா அதுக்கு சிறப்பான ஒன்று வரதான் சொல்லியிருக்காரு. சிறப்பான வரத்துக்காக தான் மாற்றி சொல்லியிருக்கேன்னு. அப்போ அவரும் மாற்றி சொல்லியிருக்காரு. இப்போ வந்திருக்குல்ல மீதி இருக்கிற வருஷத்துக்கு ஏன் மாற்றவே இல்லை? தேவையில்லையா? மாறலையா? உலகம் மாற்றத்துக்கு உட்படலையா? அப்போனா மாற்றத்துக்கு தேவையே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்து திரும்பி இன்னொரு மாற்ற விட்டுறக்கூடாது, இதை இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு குறுகிய எண்ணமாக தான் எனக்கு படுது. இப்போ வந்திருக்கு திரும்பி சொல்லணும், மாற்றம் உட்படணும், புதுசாக வந்துடக்கூடாது, முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னும் நாங்கள் வந்து திரும்பி இந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். இன்னும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. முன்னாடி சொன்ன அந்த இதுலேருந்து நிறைய முரண்படுற விஷயங்கள்லேருந்து இன்னும் நிறைய இருக்குது. ஐயா அவர்கள் இது பண்ணுவாங்க. கேள்வி கேட்டதுக்கப்புறம் அந்த முரண்பாடுகளை சொல்லலாம். கொஞ்சம் அமைதி அறியுமா? கசகசன்னு கேட்குது. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது கடலூரில் ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு போலீஸ்காரர் வீட்டில் வந்து கூட்டு போகிறார். அவர் மேலே ஒரு பெட்டிஷன் ஒரு ஆள் கொடுத்துட்டாரு, கூட்டு போகிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நான் யார் தெரியுங்களா? நான் எம்எல்ஏ, நான் ஸ்டேஷனுக்கெலாம் வரமாட்டேங்கிறார். அப்போ போலீஸ்காரர் அவரை அடித்து இழுக்க பார்க்குறார், அடிச்சிடுறாரு. அடித்த உடனே போலீஸ்காரர் அடிக்கலை, கையை பிடிச்சி இழுக்கிறார். அந்த காவல்துறை அதிகாரி அந்த எம்எல்ஏ கையை பிடிச்சி இழுக்கிறார். இழுக்கும்போது இவர் அந்த போலீஸ்காரரை அடிச்சிடறாரு. அடித்த உடனே தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுறாரு. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க காமராஜருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம எம்எல்ஏ வந்து போலீஸ்காரர் அடிச்சிட்டாரு, உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே காமராஜர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, இன்னொரு காங்கிரஸ்காரர் நேர்மையானவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நடந்தது என்னங்கிறார். இல்லை, அந்த எம்எல்ஏ செஞ்சது தப்பு தாங்க, அவர் விசாரணைக்கு கூப்பிட்டாரு, இவர் போகலை அப்படின்னார். உடனே காமராஜர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, அந்த போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி எம்எல்ஏயை உள்ளே வைங்க, வெளியே விடாதீங்கன்ட்டார்.
ஜெயிலுக்குள்ளே வைங்க, வெளியே விடாதீங்க, செல்லில் வைங்கன்னார். அப்போ இருக்கிற காங்கிரஸ்காரங்க கோவம் வந்து திரும்ப காமராஜர்கிட்ட பேசுகிறாங்க, என்னையா அது நம்ம எம்எல்ஏ, அவரை எப்படி நீங்கள் உள்ளே வைக்க சொன்னார்? அப்போ ஐயா சொன்னார், காமராஜர் சொன்னார், எப்போ அவன் வந்து போலீஸ்காரனை அடிச்சிட்டானோ அவன் காங்கிரஸ்காரன் கிடையாதுன்னார். போலீஸ்காருக்கு நம்ம கட்டுப்படணும், ஏன்னா அது காவல்துறைக்கு சட்டம். அது நம்ம ஒரு தப்பு செய்யும்போது நம்மளை கூப்பிட்டு விசாரிக்க அவங்களுக்கு உரிமை இருக்குது. அது தப்பு உண்மையாக பொய்யா அது இப்போ இருக்கிற காவல்துறையெல்லாம் அப்போ கிடையாது, பொய் கேஸ் போடுற காவல்துறையெல்லாம் அப்போ கிடையாது. அதனால சொல்கிறேன். அப்போது அது மாதிரி இப்போ ஐயா சொன்னாங்க, கிலோ கணக்கில் தங்கம் கொடுத்தா நாத்திகன் கூட எந்த பொண்ணையும் கட்டிக்குவோம் அப்படின்னாங்க. கிலோ கணக்கில் தங்கத்தை கொடுத்து ஒரு பொண்ணை கட்டுறவன் கண்டிப்பாக நாத்திகனாக இருக்க மாட்டான். அவன் வேணால் அந்த கட்டுறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நாத்திகனாக இருந்திருப்பான். அந்த காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கட்டினான்னா அவன் பெரியார் தொண்டன் கிடையாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தயவுசெய்து நீங்கள் கேள்வியை முழுக்க கேட்டு அதுக்கு முழுக்க பதில் சொன்னீங்கன்னா, ஏன்னா அந்த காலையில் அரை சமாச்சாரம் சொன்னேன், அதை பற்றியே இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் பேசலாம். அது நம்ம அதுக்கு இங்கே வரல. ஒரே கேள்விக்கு திரும்ப நான் பதில் சொல்லி நீங்கள் பதில் சொல்லி அப்படி இல்லாமல், நேற்றுக்கே நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு நாங்கள் ஒரு பதில் சொல்லி நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு வரணும்னா சீக்கிரம் இந்த விவாதம் முடியும். இவ்வளோ தூரம் வளர்க்காது. நீங்கள் ஒரு 20 கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நாங்கள் 5 கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியாக போயிடுது. 15 கேள்வி பாக்கி இருக்குது. அதுக்குள்ளே எங்கள் அந்த 5 இதில் நீங்கள் ஒரு 3 எடுக்கிறீங்க. இது வந்து அந்த உட்காந்துருக்கிற மக்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. அதனால் நாங்கள் சொல்லிக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, பணத்துக்கோ நகைக்கோ ஆசைப்பட்டு ஒருத்தன் ஒரு பொண்ணை கட்டினான்னு சொன்னால் அவன் நாத்திகன் கிடையாது, அவன் பகுத்தறிவாதி கிடையாது. அவன் சும்மா ஒரு பகுத்தறிவாதி நடிச்சிருக்கான். நாங்கள் நடிக்கிற ஆள் கிடையாது. நாங்களாம் உண்மையிலுமே பகுத்தறிவாதிகள். இதை இப்போ இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் திருமணம் பண்ணவங்க யாரும் 10 பைசா வரதட்சணை வாங்கினது கிடையாது, 1 கிராம் தங்கம் வாங்கினது கிடையாது, வண்டி வாகனம்லாம் வாங்கினது கிடையாது. பெண்ணை விலை கொடுத்து வாங்கல. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. அது மாதிரி தேர்ந்தெடுத்தவங்க தான் இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு போனவர் கூட அப்போவே சாதி மறுப்பு திருமணம் பண்ணவர் தான். இன்னும் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. உட்காந்து பேசிட்டு போனவர் ஒரு ஐயர், பூணூல் கிடையாது, கடவுள் மறுப்பாளர். நேற்று அதே மாதிரி அந்த பக்கம் கருப்பா உட்காந்து பேசிட்டு போனவர் ஒரு ஐயர், கடவுள் மறுப்பாளர், எந்த மதமும் இல்லைன்னு சொல்கிறவங்க. அதனால நாங்கள் சாதி மதம் பார்க்காம, பேதம் பார்க்காம, ஏழை பணக்காரன் பார்க்காம எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துக்கிறோம் பாருங்க, அவன் தான் பகுத்தறிவாதியை தவிர நீங்கள் வந்து கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாரையுமே பகுத்தறிவாதின்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. அது வேறு இது வேறு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இன்றைக்கி பெரியாருடைய சொத்துக்கு எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. நாங்கள்லாம் பெரியாருடைய கொள்கைக்காக இருக்கிறவங்க. சொத்துக்கு ஆசைப்படுறது வந்து அது வந்து கொள்கை ஆகாது. அப்புறம் ஐயா இன்னொன்று சொன்னாங்க, இந்த கிலோ கணக்கில் தங்கம் கொடுத்தா திருமணம் செஞ்சுக்குவான், ஆனால் நாத்திகன்னு சொல்லுவான் அப்படின்னாங்க. இன்றைக்கி இந்த எல்லா மதத்தையும் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கிறவங்க, அதாவது அவங்க வந்து வரதட்சணை இல்லாமல் திருமணம் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கங்க, கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கங்க, இந்துக்கள் எடுத்துக்கங்க, சீக்கியர்கள் எடுத்துக்கங்க. இப்போ நாங்கள் பண்ணுறத மாதிரி அவங்க பண்ணுறாங்களா? எல்லாம் வரதட்சணை தான். வரதட்சணை இல்லாமல் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிறு பகுதி உங்களால் மாற்றப்பட்டவர்கள், உங்கள் இயக்கத்தால் மாற்றப்பட்டவர்களுக்கெல்லாம், அதை வச்சு நம்ம உலகத்தை கணக்கிட முடியாது. அப்புறம் இன்னொரு செய்தி சொன்னாங்க, திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நீங்கள் நடக்கிறீங்களா? கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பிரியாணி போட்டால் சாப்பிட்றீங்க, கோழியை முழுசாக சாப்பிட்றீங்கன்னு ஐயா சொன்னாங்க. நாங்கள் திருவள்ளுவரை முழுக்க ஏற்றுக்கலை. திருக்குறள் மாநாடு முத போட்டது பெரியார் தான். அப்போ எங்கள் ஆளுங்கெல்லாம் போய் பெரியார்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன திருக்குறளை ஏற்றுக்கிறீங்களா, அதில் மூடத்தனம் இருக்கே அப்படின்னாங்க. அப்போ ஐயா சொன்னார், அவன் ராமாயணத்துக்கு போடுறான், மகாபாரதத்துக்கு போடுறான், நமக்குன்னு சாதி மதம் இல்லாத ஒரே ஒரு மறை வந்து திருக்குறள். திருக்குறள் நாங்கள் ஏற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் உயர்வு தாழ்வு கிடையாது. சாதியை பற்றி பேசவே இல்லை, மதத்தை பற்றி பேசவே இல்லை. முழுக்க மனிதன் இப்படி தான் இருக்கணும், அன்போடு இருக்கணுங்க. அப்போ அன்புங்கிறது இன்னொரு உயிரை கொள்வது அன்பு கிடையாது. ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுமாராக ஒரு 30 டன் வச்சுங்க. 20 டன் வந்து நம்ம சாப்பிட்றது கடல் உணவு. கடல்லேருந்து கிடைக்கிறது மட்டும் 20 டன், 3ல் 2 பங்கு கடல் உணவு. பாக்கி 1 டன் இருக்குது, ஒரு பகுதி இருக்குது பாருங்கள். அதில் தான் இந்த காக்கா, கோழி, புறா, ஆடு, மாடு, ஒட்டகம் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். அதில் இந்த கீரை காய்கறி பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் அருகம்புல் கூட இன்றைக்கி திங்கிறது கிடைக்காது. நான் சைவம் தான் சாப்பிடுவேன், நான் திருக்குறளை ஏற்றுக்கிட்டேன்னு நம்மெல்லாம் ஒரு வைராக்கியம் கொண்டுக்கிட்டோம்னா அவுத்திக்கிற காம்பு கூட நமக்கு கிடைக்காது. இருக்கிற மார்வாடியும் பார்ப்பானா அதை வாங்கி தின்றுவான், கிலோ 500 ரூபானா கூட. அதனால எங்களுக்கு திருக்குறள் முழுமையாக கிடையாது. அப்போ ஐயாட்ட கேட்டாங்க, அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? நாங்கள் புள்ள இல்லாத பொம்பளை குளவிகளில் போட்டு தொட்டில் ஆட்டிகிட்டு இருப்போம், அதனால நான் திருக்குறளை ஏற்றுக்கிட்டு இருக்கேன்னாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் திருக்குறளுக்கு அவ்வளவுதான் மரியாதை. புள்ள இல்லை,
மலடின்னு கேவலப்படுத்துகிறான். அவன் பிள்ளை இல்லாத பிள்ளைய போட்டு ஆட்டிட்டு இருக்கான். நாங்களும் ஒரு குலவைகளில் போட்டு ஆட்டிருக்கோமே தவிர திருக்குறள் இருக்கிற முழுக்க ஏற்றுக்க முடியாது. அதில் சாதி மதம் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, அன்பை வலியுறுத்துறாரு. வள்ளலாரும் ஏதாவது சொன்னார், அன்பை தான் சொன்னார். எங்களுக்கு அந்த அன்பு தான், அதுதான் நான் முன்னாடியே கேட்டேன், மனித நேயத்துக்கு ஒத்து வர்றது எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டேன். இப்போ சொல்லிட்டு போனோன்னாக்கா வானத்தையும் பூமியையும் அவற்றிலுள்ள சகலத்தையும் படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்துபவன் 6:162. வர்ண அழகன் 2:138. எல்லாம் நன்கு அறிந்தவன். தயவுசெய்து உன்னிப்பாக கவனிக்கணும். எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன் 2:29. ரகசியத்தையும் பரசியத்தையும் நன்கு அறிந்தவன். அவருக்கு தெரியாத சமாச்சாரமே கிடையாதுன்னு அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. இதயங்களின் உள்ளே இருப்பதை ஊடுருவி அறிய வல்லவன். உங்கள் இதயத்தில் என்ன இருக்குன்னு அவர் ஊடுருவி அறிஞ்சிடுவார். எல்லோர் மேலும் பேராற்றல் உடையவன். எல்லாரு மேலேயும் அவருக்கு பெரிய அக்கறை இருக்குது. இவங்க நல்லாக்கணும். அது உண்டா இல்லையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஜீவராசியின் முன்குடுமியும் அவன் கையில் இருக்கிறது. எல்லா உயிர்களோட முன்குடுமியும் அவர் கையில் இருக்குதான். அவன் ஒன்றை ஆகுக என்றால் அது ஆகிவிடும். யாவரும் அவன் அளவில் தான் செல்ல வேண்டியது இருக்கிறது. எல்லாரும் அவரை நாடி தான் போக வேண்டியிருக்கு. உலகில் சகல காரியங்களையும் திட்டமிட்டு நடத்துபவன். இப்படியே படிச்சுட்டு போலாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நடக்கிற கொலை கொள்ளை கருப்பழிப்பு அத்தனையுமே அவனால் தான் திட்டமிட்டு நடக்குது. நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு நல்ல காரியங்களை மட்டும்னு சொன்னாலும் நாங்கள் விடமாட்டோம். அப்புறம் கெட்ட காரியங்களை யார் நடத்துகிறாங்க? ஏன்னா இறைவனை தாண்டி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்க. இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். சகலகலா வல்லவன், அவன் அன்றி ஒரு அணு அசையாது, எல்லாம் அவன் செயல்னு சொல்லும்போது இவ்வளவு கெட்ட காரியங்கள் நடக்குது, தினம் நடந்துக்கிட்டு இருக்கு. தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, செய்தியில் பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தான் நாங்கள் கேட்குறோம். மிக பரிசுத்தமானவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அந்த அளவற்ற அருளாளன் என்னென்ன செஞ்சார்னு பக்கத்தில் சொல்கிறாங்க பாருங்கள். அதே இதில் இதோ அவர்களுக்கு முன் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அழித்து இருக்கிறோம். அழித்து ஒழிச்சிருக்காங்களாம். அழித்து ஒழிக்கிறது ஒரு அன்புள்ளவன் செய்கிற வேலையா? இப்போ நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கோன்னா ஒரு அன்புள்ள நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஏன்ப்பா அடிச்சுக்கிறீங்க? நீ உன் வேலையை பார்த்துட்டு போப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போப்பா. 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருங்கன்னு சொல்கிறது அன்புக்கு அடையாளம். என்ன உன்னை எதிர்த்து பேசுனேன்னா போட்டு தாவங்கட்டையில் போட்டு பேத்தெடு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிடையாது. அது ஒரு ஆணவம், இல்லை ஒரு அதிகாரம். நாங்கள் சொல்கிறதான். நாங்கள் எதையுமே ஈரோட்டு கண்ணாடி போட்டு நேர் வழியில் பார்க்கறது. அவங்க சொன்னாங்க, அதான் நேற்றுக்கே சொன்னேன், பெரியார் சொன்னால் கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்களுக்கு பகுத்தறிக்கு ஒத்து வந்தால் தான் ஏற்றுக்குவோம். நூக் கை தூதராக அனுப்பி வைத்தோம், அவரை அவர்கள் பொய்யர் என்று கூறிவிட்டனர். ஆதலால் அவரை சார்ந்தோரையும் கப்பலில் ரட்சித்து விட்டு நமது வசனங்களை பொய் என்று கூறியவர்களை பெருவெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டோம். ஏன் எங்களை மூழ்கடிக்கலை? நான் அதை அந்தமான் போயிட்டு வந்தேன். ஒரே முக்கம் அமைக்கிறவங்கள நாங்களாம் இதை எதுக்கிறவங்க தானே. அப்போ இது எந்த வகையில் உண்மை? அன்னைக்கு செஞ்ச இறைவன் இன்னைக்கே செய்யலை. எங்களுடைய கேள்வி இதுதான். நீங்கள் பகவத்கீதையில் பார்த்தாலும் இதுதான் இருக்குது, பைபிளில் பார்த்தாலும் இருக்குது. அப்போ என்னுடைய கொள்கையை ஏற்கனவே வசனங்களை பொய்